सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंदम हर हर नम पार्वती पतये हर हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सतगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री अपदिயான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். வால்மீகி ராமாயணம் நமக்கு யார் எழுதினது? ஆதிகவி வால்மீகி பகவானால் எழுதப்பட்டது. நாரதர் சொல்லி வால்மீகி பகவானால் எழுதப்பட்டது. பிரம்மதேவரும் சொல்லிட்டு போயிருக்கார். பெரிய ஆசீர்வாதம் வரங்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். பூமியில் மலைகள் நதிகள் இருக்கிற வரைக்கும் நீங்களும் பூமியில் இருப்பீங்க, உங்கள் ராமாயணம் பூமியில் பிரச்சாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். பெரிய வாரத்தை கொடுத்துட்டார். என்னுடைய லோகத்துலேயே நீங்கள் வாசம் பண்ணுவீங்க அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். அப்படியேப்பட்ட இந்த ராமாயணம் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. கற்பனையாக சில கதைகளை மாற்றி, நான் தப்புன்னு சொல்ல வரல, அவங்க மகான்கள் தான், அதாவது என்னென்னா அவர்கள் பக்தர்கள் தான் அது போல் எழுதுவாங்க. ராமாயணத்தை எடுத்துக்கணும்னு இப்போ துளசிதாசர் எழுதியிருக்காரு, கம்பர் எழுதியிருக்காரு, எவ்வளோ ராமதாசர்லாம் எவ்வளோ ராமதாசர்லாம் எழுதியிருக்காரு, அனந்த ராமாயணம்லாம் எழுதியிருக்காங்க, எத்தனையோ ராமாயணம். அது மாதிரி ராமாயணம்லாம் எவ்வளோ ராமாயணம் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுது அப்படி அனுபவமாக எழுதியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆதாரமாக சொல்ல முடியாது, எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, பகவானை ரசித்து அப்படி கற்பனையில் எழுதியிருக்கலாம், அது பக்தி தான், இல்லைன்னு சொல்ல வரல, பாவம்தான் பக்தி, ஓகே. ஆனால் இதெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ராமாயணத்தை நடந்த விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏதோ கற்பனை கதைன்னு எடுத்துக்கிறவங்களுக்கு சரி, இது ஒரு கற்பனைனா இது ஒரு பாவனை, இந்த வால்மீகி ஒரு விதமாக பாவிச்சு எழுதியிருக்காருன்னா கம்பர் ஒரு விதமாக எழுதியிருக்காரு, இதுவும் எடுத்துக்கலாம், துளசிதாசரை எடுத்துக்கலாம், இந்த பாவத்தில் நம்ம அனுபவிக்கலாம், மகான்கள் ஒவ்வொரு பாவத்தில் அனுபவிக்கிறாங்க, ஓகே நல்லது தானே, எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் நாம் எடுத்துக்கிறது என்ன, வால்மீகி ராமாயணத்தை தான் நாம் பிரதானமாக ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். கவினாம் ஆதாரம் அப்படின்ட்டு ராமாயணத்திலே போட்டிருக்கு. இப்போ பின்னாடி வரக்கூடிய கவிகளுக்கு இதுதான் ஆதாரம். இதை வச்சு அவங்க வேறு விதமாக கதைகள் எழுதுவாங்க. ஏன் கதாபாகங்கள் மாற்றுறாங்கன்னா, கொச்சையாக இப்போ சீதையை ராவணன் அப்படியே தூக்கின்னு போனான்னு சொன்னால் அது கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமேன்னு சொல்லி தான் அந்த ஆசிரமத்தோடு தூக்கிட்டு போனான் அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. தேவையில்லைன்ற. ஏன்னா வால்மீகிக்கு தெரியாத விஷயமா, நாரதருக்கு தெரியாத விஷயமா, பிரம்மதேவருக்கு தெரியாத விஷயமா, பகவானுக்கு தெரியாத விஷயமா? லவகுசர்களுக்கெல்லாம் குழந்தைகள் இடத்துல போய் பாட சொல்லுவாங்களா அந்த ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை? என்ன இருக்குதோ அதை மாற்றக்கூடாது, ஆஸ் இட் இஸ். வால்மீகி ராமாயணம் ஒரிஜினலாக இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமா நமக்கு தெரிஞ்சிட போகுது. அதனால் மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சீதையை தொட்டு தூக்கின்னு போனான்னாவே அப்படியே எழுதுனா போதும். ஏன்னா அவள் பதிவிரதையா இல்லையான்றது அக்னி சுத்திய வழி வரும்போது நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுது இல்லையா? அப்போ தேவையில்லையே.
அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அடியேனுக்கு என்னென்ன நான் இல்லை, நிறைய மகான்கள் வால்மீகி ராமாயணத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வைஷ்ணவர்கள் யாருமே இதை சம்மதிக்க மாட்டாங்க. எதை சம்மதிக்க மாட்டாங்க? வால்மீகி ராமாயணத்தை தவிர வேறு எதையும் ஆதாரமாக கொள்ள மாட்டார்கள். ஆமாம், ஏன்னா அது ரசனையாக இருக்குதுன்னா அதை எடுத்து பாடுவாங்களே தவிர, நம்ம கூட இந்த மும்மை சார் உலகம் மூலமந்திரம் அப்படின்னு சொல்லி ராமநாமத்துடைய பெருமை சொல்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா, அப்புறம் ஆதாரம் இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் சொன்ன ஆதாரத்துக்கு சம்மதமாக இல்லை அப்படின்னா வைஷ்ணவர்கள் புறம்பை தள்ளிடுவாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், விஷ்ணு பக்தர்களுக்கு இது நடந்த விஷயமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த ராமாயணத்தை. இது ஏதோ கட்டுக்கதைன்னா கூட, இது கட்டுக்கதைக்காக சரி பல விதமான வியாக்கியானம் பண்ணுறாங்க. அதனால் அதில் கொஞ்சம் பொய்யை கலக்கலாம், புலவர்கள்னாவே பொய் கொஞ்சம் கலந்தால் தானே நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்படி அவசியம் இல்லையே. இது சத்தியம், பூர்ணமான சத்தியமான நடந்த விஷயம். சத்தியத்தை கடைபிடிக்க வந்த ராமபிரான், சத்தியத்தை அவர் வாக்கு காய்ச்சாத்து ஒன்றா நதா அந்துருத கதா அப்படின்னு ஒன்று கூட பொய் போகாது அப்படின்னு தான் பிரம்மதேவர் வால்மீகிகளை சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படின்னும் போது அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம்னு நாங்கள் நம்புகிறோம், அந்த சாஸ்திரத்தில் சொன்னதை நம்புகிறோம். அப்படி நம்பும்போது நம்ம எதையுமே பிரமாணம் எடுத்துக்க மாட்டோம். நிச்சயமாக விஷ்ணு பக்தர்கள் வைஷ்ணவர்கள் இது பிரமாணம் பட் எந்த ராமாயணத்தையும் பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. வால்மீகி ராமாயணத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்க முடியும். ஏன் ரசிக்கத்தக்கதாக? ரசிக்க தெரியல உனக்கு, ஆனால் ரசிக்கத்தக்கதாக தான் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆழ்ந்து படிக்கணும். ராமாயணத்தில் படித்தா தான் அதில் என்ன விஷயத்தை நம்ம சொல்ல வர வால்மீகி என்று நமக்கு புரிய வரும். எளிமையாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கிட்டா தெரியும். இப்போது ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். ஒரு தவறு எதனால் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, தவறு செய்யணுன்றதுக்காக கிடையாது, நமக்கு எங்கேயாவது ஆபத்து வந்துட போதோன்னு பயத்தினால நம்ம தவறு பண்ணுறோம். இப்போ பாம்பு கூட யாரையும் கடிக்கணுன்ற நோக்கம் கிடையாது. நீ எங்கே அதை அடிச்சுட்டு போறியானோ அதுக்கு முன்னாடி அது முந்திக்கிட்டு உன்னை பலி வாங்கிடுது. இதனால் அது பாவம் தானே? ஆமாம், அது ஒருத்தனை சாவடிக்குது, அது தப்பு தானே? ஆமாம், நீ அதுக்கு முன்னாடி அதை சாவடிச்சிட்டு இருப்பியே, அதை விட்டா அதில் தான் அது உன்னை சாவடிக்க நீங்கள் நினைக்குது. இப்படி தான் ஒவ்வொரு தப்பும் பண்ணுறதுடைய நோக்கமே இல்லை. நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடுமே, நம்ம ஏன் திருடக்கூடாது? திருடுனா தப்பு இல்லை. இல்லை நம்ம சோத்துக்கு டிங்கி அடிக்கணும், நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, திருட ஆரம்பிச்சிடணும். இப்படி நமக்கு எங்கே குறை வந்துடுமோன்ற பயத்தினால தவறுகள் பண்ணுறோம் நாம். இது ராமாயணத்தில் ஸ்பஷ்டமாக காண கிடைக்கிறது. எங்கே அப்படின்னா, கைகேயி அம்மா உண்மையிலே ராமரிடத்தில் அதிகமான பாசம் கொண்டவர்கள். ஆனால் ராமரை காட்டுக்கு தோற்றது நோக்கமே கிடையாது. கைகைக்கு சொல்ல போனால் ராமன்னா ரொம்ப பிரியம். ஆனால் என்ன நோக்கம்னா, பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயத்தினால ராமரை காட்டுக்கு துரத்தும்படியான சூழ்நிலை அவளுக்கு ஏற்படுது இல்லையா? இதை சொல்கிறாங்க. இது ராமாயண பிரமாணமாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா வால்மீகி ராமாயண பிரமாணமாக தான் நம்ம பேச முடியுமே தவிர மற்ற ராமாயணங்கள்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம பொறுத்தவரையும் நம்ம ஒரு வால்மீகி ராமாயணம் மட்டும்தான். எனக்கு என் குருமார்கள் எனக்கு மகான்கள் வைஷ்ணவர்கள் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் என்னென்னா, சத்தியத்தை எடுத்துக்கோ, ஆனால் பொய்யெல்லாம் வேணாம். நம்ம எவ்வளோ பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்கட்டும், அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கோ. அந்த மகாத்மாக்களை கம்பரோ வால்மீகி இவர் துளசிதாசரோ அவங்களாம் மகாத்மாக்கள், அவங்களாம் ராம் பக்தர்கள், அவங்க நமஸ்காரம் பண்ணிடணும். ஆனால் பிரமாணமாக எடுத்துக்கிறது நம்ம வால்மீகி ராமாயணத்தை தான் எடுத்துக்க முடியும். அதை மாற முடியாது. சத்தியத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும், அசத்தியத்தை எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுடைய ராமாயணத்தில் அவங்க ராமாயணம் எழுதுகிற பகவானை வச்சுருக்கானே அப்படின்னா அவங்க பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிச்சயமாக மகான்கள். அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம நமஸ்காரம் பண்ணணும், அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம வணங்குறோம், அவங்கள பாத திருவடி துளிகள் நம்ம சிரசை வைக்கிறோம் கண்டிப்பாக. ஆனால் பிரமாணமாக வால்மீகி ராமாயணத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது கைகேயம்மா சொல்கிறது என்னன்னா, இந்த ஒரு விஷயம் தசரதர் சத்தியத்தில் நிலைக்க வைக்கணும் என்பதற்காக. ஏன்னா தசரதர் பிள்ளை இல்லை, யார் கௌசல்யாமா சுமித்ராவும் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கைகையை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேகை தேசத்துக்கு போகிறார். போனால்
அங்கே கேகே ராஜா என்ன சொல்கிறாருன்னா, என் மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நீ பட்டம் கட்டுன்னு சொன்னால் என் மகளை உனக்கு கட்டிய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னதா இது வந்து ராமர் வந்து பரதத்தில் சொல்லியிருக்காரு. அங்கே இது வந்து வசிஷ்டர் சொன்னாராம் ராமருக்கு. இதெல்லாம் வந்து என்னென்னா வால்மீகி ராமாயணத்தில் பிரமாணமாக காண கிடைக்கிறது. இதெல்லாம் கூட இருக்கலாம். அப்போ அந்த வாக்கு பொய் சொன்னார்னா அவருக்கு சொர்க்கலோகம் கிடைக்காது, யாருக்கு? தசரதருக்கு. அதனால் தனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அவரை சத்தியத்தில் நிலைக்க வைக்கணுக்காக அப்படி பண்ணா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, தேவர்களால் அவர் புத்தி மாற்றப்பட்டது, அதனால தான் அப்படி பேசினான், பரதனுக்கு ராஜ்யம் வேணும்னு அப்படின்னும் இதுவும் வால்மீகி ராமாயண பிரமாணம் தான். இந்த வால்மீகி ராமாயணத்துலேயே கைகை ஏன் வரம் கேட்டான்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பிரமாணமாக வால்மீகி ராமாயணத்தை எடுத்து பேசினாவே, அலசி ஆராய்ஞ்சாவே இந்த கைகையம்மா வந்து நியாயம்தானே அப்படின்னு கூட சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்போல்லாம் நாங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து இந்த ராமாயணத்தை எப்படி அலசுவாங்க தெரியுமாங்களா? அருமையாக பாகவதர்கள் வைஷ்ணவர்கள் போய் உக்காந்துட்டோம்னா அப்படி பலவிதமாக ஆங்கிளில் பார்ப்பாங்க. கைகை சொன்னோன்னு தப்பு இல்லையே, அவனா ராமனை அழிக்கணும்னு நினைக்கலையே, ராமனுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்கிறா, 14 வருஷம் போயிட்டு வந்துருந்தானே சொல்கிறா, புரியுதா? அது வரைக்கும் ராஜ்யத்தை பரதன் ஆளட்டும் தான் சொல்கிறா. என் பிள்ளையும் ஆண்டு பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்றது தானே அவள் பிள்ளைக்கு வேணும்னு தானே கேட்குறா, நியாயமாக தானே கேட்குறா. கட்சி வரைக்கும் உன் பிள்ளை ராமன் ஆளவே கூடாது, என் பிள்ளை தான் கட்சி வரைக்கும் ஆளணும் அப்படின்னு கேட்கலையே. அப்படின்னும் போது இங்கே ஆர்கியூமெண்ட்டு ஆரம்பமாகுது. மகான்கள்லாம் இப்படி வாக்குவாதம் பண்ணுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் ராமாயணத்தை எடுத்து பேசணுன்னா பல ஆங்கிளில் பார்ப்பாங்க. இல்லை இந்த காரணம் கிடையாது, அந்த கேகே ராஜன் கேட்டபடி இங்கே தசரதை மறந்துட்டார், அதை நினைவூட்டுறதுக்காக தான் கைகை அப்படி வரம் கேட்டா அப்படின்னு சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், இவர் என்ன சொல்கிறாரு, காரணம் என்னன்னா விதின்றாரு. நம்ம காட்டுக்கு போகிறதோ இல்லை திடீர்னு புத்தி மாற்றப்பட்டதோ, தேவர்களால் புத்தி மாற்றப்பட்டது, அதான் விதின்றாரு, தெய்வத்தினால் மாற்றப்பட்டது அப்படின்ட்டு ராமரும் சொல்கிறாரு, வால்மீகியும் சொல்கிறாரு. அப்படி பலவிதமான இப்படிலாம் நம்ம அலசி ராமாயணத்தை பார்த்தோம்னா அயோத்திய காண்டத்தில் அருமையாக இருக்கும். நம்ம ராமாயணத்தை பற்றி பேசணும்னா ராமரை பற்றி மட்டும்தான் பேசுவோம், வேறு எதுவும் பேச மாட்டோம். இப்படி பல காரணங்கள். அப்போ அவள் தன் பிள்ளையை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே, தன் பிள்ளை வாழணும்னு நினைச்சதுனால கைகை வந்து தப்புன்னு நினைப்பான். அதனால் தசரத உயிர் போயிடுது. உயிர் போகுதுன்னா உயிர் போகணுன்னு ஆசை இல்லையே, தசரதற்கு உயிர் போகணுன்னு எண்ணத்தோடு அவள் கேட்கலையே. நீ ஏன் உயிர் போகிற, என் பிள்ளைக்கு என்ன ராஜ்யத்தை கொடு, அவ்வளோதான், அதை சேர்த்துட்டு போ. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகல, நீ கூட தான் காட்டுக்கு போ, கூட இருந்து ராமர் கூட இருந்துட்டு வா. நான் என்ன சொன்னேன், நான் உன்னை போவேன்னு சொல்லியே, காட்டில் கஷ்டப்படுவான்னு சொல்றியே, கஷ்டப்படுவான்னு. அப்போ பரத ராஜ்யத்தை ஆளட்டும், நான் தடுக்கலையே, எதையுமே தடுக்கலையே அப்படின்னும் போது கைகை அம்மா விஷயத்தில் ஒரு இடத்துல யோசித்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஆனால் ராமருக்கு ராஜ்யம் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து ராமரை பிரிஞ்சு இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் மெயின் பண்ணி தசரதர் அழறாரு. அவருடைய வாத்சல்ய பாவம், அதனால் அவர் மேலே அவர் அதிகமான பக்தி, அளவில்லாத பக்தி, அந்த பிரேமையானது ரொம்ப விசேஷம். அந்த பிரேமைக்கு இவ்வளோ தான் அளவுன்னு சொல்லவே முடியாது. அதனால் கைகை எழுத்துல பார்த்தா சொல்கிறது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் மந்தரை வந்து என்ன ஞாபகப்படுத்துகிறான்னா, மந்திரி சொல்கிறது நியாயமானு கேட்டால் மந்திரி சொல்கிறது நியாயமா அது தெரியாது. ஆனால் அநியாயம்தான், எல்லாமே சொல்கிறது அநியாயம்தான் சொல்கிறாங்க. இது என்ன குடும்பத்தில் வந்து பிரிவினை உண்டு பண்ணுறது, தப்பு தானே, அது தப்பு தான். ஆனால் தேவாசுர யுத்தத்தில் வந்து 2 வாரம் கொடுக்குறேன்ட்டு சொன்னாரே, அந்த 2 வாரம் இப்போ கேளுன்னு கேட்குறான். ஏன் வேறு வாரம் கூட கேட்க சொல்லிடலாமே, இந்த வாரத்துக்கு ஏன் கேட்க சொல்லணும்? அப்போ ராமர் என்ன பண்ணார், கௌசல்யா என்ன பண்ணான்? கௌசல்யா ஏதோ பண்ணால், ராமர் ஏதோ பண்ணார், சின்ன வயசில் பானை தூக்கி பண்ணார், அப்போ அடித்தார் ராமர் அப்படின்னு மற்ற கம்பராமாயணத்தில் ஒரு விளக்கம், அது காரணத்துக்கு நல்லா இருக்குது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் பிரமாணம் இல்லை. நம்ம மற்ற புராணங்களில் ஏதாவது இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு எதுன்னா வால்மீகி ராமாயணம் தான். வால்மீகி ராமாயணம் படி பிரமாணம் இல்லை. என்ன காரணம்னா, பரதன் வந்து ஏன்னா கைகையினுடைய தாதி, அதனால் கைகையினுடைய புள்ள மட்டும்தான் ஆளணுன்றது ஒரு காரணத்தினால அப்படி தூண்டி விடுறான்.
கைகை கைகை அதாவது மந்திரி தூண்டி விடுறா. கைகையுடைய பிள்ளை தான் ஆள்னா தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம வசதியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு சுயநலத்தினால அப்படி பேசுகிறா. இருக்கட்டும், எப்படியோ ஒன்று. ஆனால் சில பேர் வந்து அவள் தான் சரஸ்வதி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரஸ்வதினா எங்கே பிரமாணம் இருக்குது காட்டுங்க. ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் எங்கே இருக்குது காட்டு? இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம், தாராளமாக, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. எதுவானாலும் பிரமாணம் இல்லாமல் பேசக்கூடாது. பிரமாணம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லிவிட்டு அவள்மா அது நம்மளுக்கு என்னென்னா ஒரிஜினல் ராமாயணம், நம்ம உண்மையில் ராமாயணம் நடந்த விஷயமாக, அக்கு வேறு ஆணி வேறு, அதில் உள்ள பதமாக நடந்த விஷயமாக நம்ம எடுத்துக்கும் போது இதில் ஒன்று கூட போய் போகாது. சில பேர் வந்து ராமர் மாம்சம் சாப்பிடல அப்படின்னு, மாம்சத்தை விட்டுட்டார், சீதையை பிரிஞ்சு மாம்சத்தை விட்டுட்டாருன்னு சொல்கிறேன்னா, அப்போ மாம்சத்தை விட்டுட்டாருன்னு அர்த்தம் போது மாம்சத்தை முன்னாடி சாப்பிட்டுன்னு இருந்தால் தானே அர்த்தம். இது அயோத்திய காண்டத்துலேயே அங்கே பர்ணசாலையில் இது பண்ணும்போது அப்போது பலி கொடுக்குறாங்க ஒரு மானை. ஏன்னா சத்திரியர்கள் வந்து அப்போ மாம்சம் சாப்பிட்றதுன்றது உண்டு. அவரோட பிராமணம் கிடையாது, சத்திரியர்கள் மாம்சம் சாப்பிட்றது உண்டு. இந்த மாம்சம் சாப்பிட்றது எதனால் விடப்பட்டதுன்னா, சுக்கராச்சாரியார் வந்து கசன் என்பவன் கசனை வந்து பலி கொடுத்துட்டு அவங்க சிஷ்யர்கள் வந்து சுக்கராச்சாரியருக்கு உணவாக கொடுத்துட்டாங்க. அந்த கசன் வந்து என்னன்னா அந்த சுக்கராச்சாரியர் வயிற்று கிஷின்ட்டு வெளியே வரான். அதான் அந்த சக்தி, யோக சக்தினால் அவளை உண்டாக்குறாரு. அப்போது கசன் சுக்கராச்சாரியரால் உண்டு பண்ணப்பட்டதுனால அந்த தேவயானி சகோதரி ஆயிடும். அப்போது கசன் வந்து அந்த சஞ்சீவினி வித்தியை கற்றுறதுக்காக அப்போதுலேருந்து என்னன்னா, இந்த மாம்சத்தை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்களே ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லி, இனிமேல் நம்ம மாம்சம் பிராமணர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதிச்சார் அப்படின்ட்டு மகாபாரதத்தில் ஒரு கதை வருது, ஆதி பருவத்தில். இருக்கட்டும், ஆக மொத்தம் அப்போ பிராமணர்லாம் கூட மாம்சம் சாப்பிட்டு இந்த காலம் உண்டு. அப்புறமா தான் இது சுக்கராச்சாரியர் விதிக்கப்பட்ட உடனே தான் அப்புறம் பிராமணர்கள்லாம் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் விட்டுட்டாங்க. யாகத்தில் வந்து இப்போது பபை வந்து அதை முகர்ந்து பார்க்கணும், அது அது யாக பிரசாதம், அதெல்லாம் நம்ம அருவறுப்பு காட்டக்கூடாது அப்படின்லாம் இருக்குது சில விஷயங்கள்லாம். அப்போ சத்திரியர்களுக்கு வந்து என்னன்னா விதிக்கப்பட்டிருக்கிறது, மாம்சம் சாப்பிட்றது விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி கலிகாலத்தில் வந்து யாருமே சத்திரியம் கிடையாது, யாரும் பிராமணம் கிடையாது, வைசியம் கிடையாது, சூத்திரர் எல்லாமே சூத்திரர்கள் நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு அந்த காலத்தில் இருந்த பிராமண தர்மங்கள் இன்றைக்கி கெட்டு போய்விட்டது என்பதற்காக இன்றைக்கி என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்னன்னா யுகத்துக்கு தர்மங்கள் மாறுபடுறதுனால இந்த காலத்தில் வந்து மாம்ச பக்ஷணம் அறவே தவிர்க்கப்பட வேண்டும் என்று, இது கலியினுடைய இருப்பிடம், கலியினுடைய தோஷம் அப்படின்னு நம்ம பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சித்து கலிக்கு அந்த இடம் கொடுக்குறான். மாம்ச பக்ஷணம் ஹிம்சை பண்ணுறக்கூடிய இடம், அதாவது ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இது மாதிரி இடத்துல கலிபுருஷன் இருப்பான் அப்படின்ட்டு இடம் கொடுக்குறான். அதனால் வந்து இந்த கலியுகத்தில் அது அனுமதிக்கப்படலை. யாருமே சாப்பிடக்கூடாது மாம்ச பக்ஷணம், மதுபானம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, வேசியா சங்கம் வச்சுக்க கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் இருந்து அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்தில் நிலை வேறு, இந்த காலத்தில் நிலை வேறு. அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம தீர்க்காயுஷாக இருக்கிறோமா? அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மனப்பான்மையோடு இப்போ இருக்கிறோமா? சுத்தமாக இருக்கிறோமா? ஆச்சாரமாக இருக்கிறோமா? இல்லையே. எல்லாம் மாறி போகும்போது அப்போ இந்த தர்மத்தை நாம் கடைப்பிடிச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. இந்த 5 விஷயத்தில் பொண்ணு தனத்தில் அதிகமாக சேர்க்கறது, இது மாதிரி விஷயத்தெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக துவேஷம் உண்டாகும், நமக்கு மனசில் நிம்மதி இருக்காது. துவேஷம் இருக்கிற மனசில் எப்படி நிம்மதி இருக்கும்? பயம் இருக்கிற மனசில் எப்படி இருக்கும்? இந்த பொய் இருக்கிற மனசில் எப்படி நிம்மதி இருக்கும்? காமம் இருக்கிற மனசில் எப்படி நிம்மதி இருக்கும்? கர்வம் இருக்கிற மனசில் எப்படி நிம்மதி இருக்கும்? இதெல்லாம் இருக்குமா இந்த 5 இடம் இருக்கிற இடத்துல? கோபம் இருக்கிற இடத்துல எப்படி நிம்மதி இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். இந்த 5 இடங்கள் நீ நாடுறீங்கன்னா இந்த 5 இடத்துலையும் இது மாதிரி விஷயங்களும் இருக்கும்போது உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த 5 பஞ்சஸ்தானானி, இந்த 5 இடங்களை விட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் செழிக்க முடியும். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நம்ம வால்மீகி ராமாயணம் தான் பிரமாணம். அந்த வால்மீகி ராமாயணத்தில் பின்னாடி பார்த்தா ராமர் மக்கள் கடைப்பிடிக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டுன்றாரு, அந்த மாம்சத்தில் விட்டுட்டாராம். அது ஆஞ்சநேயர் சொல்கிறாரு. அதனால் நம்மளும் மாம்சத்தெல்லாம் விட்டுடணும்.
மாம்சம் சாப்பிட்றத விட்டு அடியோடும். அவர் மதுபானம் சாப்பிட்றதும் கிடையாது. ராமர் சுத்தாத்மா. பொய் சொல்கிறதும் கிடையாது. ஏகபத்திரிவர்தான், வேஷ்யா சங்கமும் கிடையாது. அப்படியேப்பட்ட 5 விதமான தனதானியங்கள் அதிகமாக விரும்புகிறவரும் கிடையாது. எல்லாத்தையும் தானம் பண்ணுவார் அவர். அப்படியேப்பட்ட தன் தம்பிகளுக்கு கொடுத்துருவார். எனக்கு எதுவும் வேணாடாப்பா, நீங்களே வச்சு ஆளுங்க. நான் ராஜா நான் சக்கரவர்த்தியை மட்டும் உட்காந்துருப்பேன், எல்லாம் நீங்கள் தான் ஆளணும், எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தம்பிகளத்தில் ஒப்படைச்சிடுவார் ராமர். லக்ஷ்மண பாரத சத்ருகுணத்தில் ஒப்படைச்சிடுவார். அதாவது பரதங்கள ராஜ்யத்தை ஒப்படைச்சிடுறது. எனக்கு வேணாடாப்பா அப்படின்ட்டு சுக்ரீவன் நான் வாலியை வதம் பண்ணிட்டு சுக்ரீவன் ராஜ்யத்தை அங்கே சுக்ரீவனுக்கு பயப்படுறான். எங்கள் கிஷ்கிந்தா ராஜ்யத்தை எடுத்துப்பாரோ அப்படின்னு. எனக்கு எதிர அவங்க ராஜ்யம் எடுத்துன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு கிஷ்கிந்தன் ரொம்ப சந்தோஷப்படுறான். விபீஷன்னா அடிக்கடி சொல்லுவான். விபீஷன் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் இவரால் தான் நான் சேவம் அடையலான்னு இருக்கிறேன், லங்கா ராஜ்யம் எனக்கு இவரால் கிடைக்க போகுது அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறார் ஒரு இடத்துல, யுத்த காலத்தில் பார்த்தா விபீஷன். அப்படின்னும்போது அந்த ராஜ்யத்தை அவருக்கே கொடுத்துட்றாரு. நீ தான் முதலத்தனே வந்த உடனே சரணாகதி அடைஞ்ச உடனே சமுத்திர ஜலத்தினால் கையாலேயே அபிஷேகம் பண்ணிடுறாரு ராமர். ஏன்னா நாட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருக்குமோ இருக்காது. அதனால் விபீஷணா, எனக்காக சரணாகதி அடைஞ்சல, உனக்கு தான் லங்கா ராஜ்யம், இன்னும் சண்டையே நடக்கலை. ஆனால் அதுக்குள்ளே ராஜ்யத்தை தியாகம் பண்ணுறார். தியாகராஜன் இல்லையா ராமச்சந்திரமூர்த்தி, அப்படி தியாகம் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், பக்தி வேணும். பக்தியோடு எதுவுமே நம்ம செயல்படணும். அதனால் ஒரிஜினல் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் தான். அந்த ஒரிஜினல் ராமாயணத்தையே நம்ம அனுபவித்து சொன்னோன்னா பல காரணங்கள் இப்போ கைகையம்மா. அதனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, நமக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு ஆபத்தை கொடுக்குறோம். அதனால் நம்ம பாவம் பண்ணுறோம். பிறருக்கு இம்சை பண்ணி தானே நம்ம சௌக்கியமாக நினைக்கிறோம். இந்த உலகத்துலேயே அப்படி தானே, ஒரு ஜீவனை கொண்டு தானே ஒரு ஜீவன் வாழுது. அப்படி தானே உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவனை அழிக்காமல் உங்களால் நீங்கள் ஜீவிக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள். காய்கறி, அதில் எவ்வளோ விதைகள் இருக்குது. நெல்மணிகள்லாம் என்னது, உயிர்கள் தானே, ஒவ்வொரு உயிர் தானே அதெல்லாம். அதில் நான் அப்படி அதை நீ சாப்பிட்லன்னா நீ ஜீவிக்க முடியாது. அப்போது இது மாம்சபக்ஷணம் தான் சொல்லியது. ஏன் மற்ற பழங்கள்லாம் சாப்பிட்றோம், மற்ற விதைகள்லாம் சாப்பிட்றோம். ஏதோ இப்போ முந்திரி பருப்புலாம் சாப்பிட்றோன்னா முந்திரி கொட்டெல்லாம் என்னது, ஒரு ஜீவன் தானே. வேர்கள்லாம் சாப்பிட்றோமே, அதெல்லாம் என்னது, ஒரு ஜீவன் தானே. நெல்மணிகள்லாம் என்னது, ஜீவன் தானே. அப்போ ஒரு ஜீவனை கொண்டு தான் நம்மளாம் வாழறோம். அந்த ஜீவன் தியாகம் பண்ணலன்னா நம்மளுக்கு கிடையாது சாப்பாடு. அதனால் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஜீவனை கொண்டு ஒரு ஜீவன் வாழற மாதிரி தான் இயற்கையினுடைய ஏற்பாடுகள் அப்படி இருக்குது. அதனால் யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் இருக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்காக இப்போது கைகையம்மா பண்ணது நியாயம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விதத்தில் நியாயம், ஒரு விதத்தில் பார்த்தா அநியாயம். தன் புள்ள சேமமாக இருக்கணும்னா இவன் காட்டுக்கு போகணும் ராமர். அப்போ இவன் புள்ள வாழணுன்றதுக்காக, இவர் பரதன் ராஜ்யத்தை ஆளுனதுக்காக ராமர் காட்டுக்கு போகிறது நியாயமா? ஒரு பாவமும் இல்லாத ராமர் காட்டு காணப்படணும். தான் வாழணும்னா மற்றவங்களை கீழே அழுத்தி தான் ஆகணும். அந்த விஷயம் வந்துடுது பாருங்கள். இப்படி தான் நாம் கூட சில இது கைகையம்மான்னு மட்டும் சொல்லக்கூடாது, யாரும் மனசில் கஷ்டப்படக்கூடாது. உண்மையை சொல்கிறோம், நாம் கூட இந்த தவறுகள்லாம் பண்ணுறோம். நம்ம சுயநலத்துக்காக நாம் ஒரு அண்ணன் தம்பிகளை கூட விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு சகோதரன், ஒரு பங்காளி, உறவினர்கள், மாமன் மச்சான், யார் இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் விட்டு கொடுக்க மாட்டோம்னா, விட்டு கொடுத்தா அவர்கள் நம்மளை மிஞ்சிடுவாங்களே, நம்மளை ஏறி மிதிச்சிடுவாங்களே அப்படின்னு ஒரு பயம். பயத்தினாலேயே நம்ம என்ன பண்ணுறோம், தப்புகளை அதிகமாக பண்ணுறோம். இப்படி தான் அவங்க கோவப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கோவப்பட்டோம் மிஞ்சிட்டோம்னா அவர்கள் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மிஞ்சிடோடனே அவங்களுக்கு கோபம் இன்னும் அதிகமாகும் போது என்னன்னா 2 பேரும் வெட்டு குத்து பெரிய பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அப்படி தானே போகுது காலமே, மக்கள்லாம் அப்படி தானே போகிறாங்க. விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம இன்னொருத்தருடைய க்ஷேமத்தை உத்தேசித்து வாழறதுனால்தான் நம்ம க்ஷேமமாக இருக்க முடியுன்ற ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்க மாட்டோம். பிறர் நமக்குனுடைய க்ஷேமத்தை நம்ம பாதுகாக்கிறோன்னா இன்னொருத்தருடைய க்ஷேமத்தை நம்ம அழிச்சாதான் நம்ம க்ஷேமமாக இருக்க முடியும் அப்படின்ற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது.
அவர்களுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம், எங்கே அவங்க நம்மளை மிஞ்சிடுவாங்களோ நம்ம மிஞ்சிக்கிறது, இதெல்லாம் தப்பு. இருக்கட்டுமே, மிஞ்சி தான் போட்டோமே, சரி அவர்கள் தான் எடுத்துன்னு போட்டோமே, என்ன இப்போது எதனால் குறைஞ்சிடுவேன்? ஒன்றும் குறையாது, நல்லா இருப்போம் நம்ம. இதுதான் கௌசல்ய கைகை அம்மா இது தான் பண்ணான், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு என் பிள்ளைக்கு ராஜ்யம் இல்லாமல் போயிடுமோன்றதுக்காக ராமர் ராஜ்யத்தை விட்டு துரத்துறான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவமானப்பட்டா. ராமரை தான் எல்லாரும் புகழ்ந்தாங்களே தவிர கைகை ஒருத்தர் கூட புகழலை, ஒரு ஈக்காக கூட புகழலை, எல்லாம் நிந்திச்சாங்க. ஒரு சுமந்திரர் தேரோட்டி கூட நிந்திச்சார். சித்தார்த்தர் வயசான காலத்தில் இருக்கிற சித்தார்த்தர் வயசானவர், அவர் நிந்திக்கிறார். வசிஷ்டர் திட்டுறாரு. யார் திட்டல அந்த அம்மாவை? அயோத்தியாவாசி மக்கள் அத்தனை பேரும் திட்டுறாங்க. கைகை இருக்கிற இடம் காடாக போட்டோம், நம்ம காட்டை போய் நாட்டாக்கி நம்ம ராமரோடு வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த கைகையத்தில் நாங்கள் வாழ மாட்டோம்பா, ஐயோ இவங்களை நம்ம வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம் ஓரத்துக்கு பார்க்குறோம். ராமர் பின்னாடி போயிட்டாங்க. அப்படியே சரையன் அதிகாரி தமசா சரையன் அதிகாரியும் போயிட்டாங்க, அவங்க ராமரோட போயிட்டாங்க. அப்படின்னா அதனால் என்னென்னா அவமானங்களும் இது அவமதிப்புகளும் சுயநலத்தினால ஒருத்தர் சேமமாக இருந்ததா சரித்திரமே கிடையாது. சுயநலத்தினால அவமதிப்புகள் தான் அதிகமாகும், கஷ்டங்கள் தான் அதிகமாகும், மனசு நிம்மதி இருக்காது, இழப்புகள் தான் அதிகமாகும். இன்றைக்கி அதுனா அது ராமாயண காலத்தில் தான். இன்றைக்கி நல்லா இருக்காங்களே சேமாக இருக்காங்க கிடையாது. அவங்க மனசில் புகுந்து பார்த்தியா அவங்க சேமாக இருக்கிறாங்க தெரியுமா? அது பாட்டு பேங்கில் இருக்கும் பணம், அது பாட்டு நிலத்தை வாங்கி போட்டு அந்த நிலம் எங்கேயோ கிடக்கும். அதில் என்ன சௌக்கியத்தை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க சொல்லி பார்க்கலாம். ஆனால் மனசில் பார்த்தா இவ்வளோ குப்பைகள், இவ்வளோ கவலைகள், இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க. அது பாட்டு லேண்டாக இருக்குது, இருக்கட்டும். உனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, இருந்து மட்டுமே 10 ஏக்கரால் நீ என்ன பண்ணுற? 10 ஏக்கரில் விழுந்து புரள்றியா? சந்தோஷம் உனக்கு கொடுத்துருதா? இருக்குதுன்னு நம்ம அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதானே தவிர. ஆனால் ஆத்மலாபம் என்ன? அதில் ஒன்றுமே இல்லையே. பெருசாக மாளிகை வீடு கட்டுறான், 4-10 ஒரு காருக்கு 10 காரை, யாரோ ஒரு நடிகர் கூட 12 கார் வச்சுருந்தாராம். இருக்கட்டுமே, 12 கார் மேலே என்ன உழுந்து பரல போகிறாரா? ஒன்றுமே இல்லையே. அது ஒன்றும் சந்தோஷம் கொடுக்காதே. சும்மா எங்கன்னா போனால் சொகுசாக உட்காந்து போகலாம், அவ்வளோதானே. உடம்பு லேசினஸ் ஆக்கிறதுக்காக வழிகள் தானே இதெல்லாம் தவிர உடம்பு சுறுசுறுப்பாக தபஸ் வாழ்க்கை வாழறதுக்கு இதெல்லாம் தகுதியுடைய இதெல்லாம் பொருத்தமானதாகவே இருக்காது. வசதிகள் அதிகமாக பெருக்கிட்டால் தபஸ் வாழ்க்கை போயிடும், பட்டுன்னு போயிடும். தபஸ் வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடும். ஆமாம், தபஸ் வாழ்க்கை வாழறவங்க எந்த நிலையிலும் வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆரோக்கியம் மேலே ஆயுசு பெருகும், தீர்க்காயுஷாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய துடிதுடிப்பு என்ன சொல்கிறது, அவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க, அளவாக சாப்பிடுவாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. இவங்க பார்த்தா நல்லா பணம் இருக்கும், சொத்து இருக்கும், கச்சின்னு விழுவாங்க. ஒரு தரத்தை பார்ப்பாங்க. நம்ம உயர்ந்த ஜாதியில் இருக்கிறோம், இவங்க மட்டமான ஜாதி, இவங்களாம் நம்ம கிட்ட சேர்க்கக்கூடாது. இது மாதிரி ஜாதியில் நம்ம உயர்ந்த ஜாதி இவங்கள பேச. ஏன்னா அவங்களுடைய குறிகளாக வேறு, அவங்களுடைய நோக்கமெல்லாம் வேறு. நீ என்ன பக்தி, உருக்கம், அன்பு, பணிவு இதை நீ விரும்புகிற. அவங்க அந்த நோக்கத்தோடு இருந்தாங்கன்னா உங்களை நல்லா ஜாயின் பண்ணிப்பாங்களே. உன்னை ஒதுக்குறாங்கன்னாவே அவருடைய நோக்கம் வேறு. அவர்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்திருக்கலாம். நிறைய பிராமணர்கள், ஏழப்பட்ட பிராமணர்கள் இருக்காங்க, கண்ணீர் வடிப்பாங்க, உண்மையான அன்புள்ள பிராமணர்கள் இருக்காங்க. ஆனால் சில பிராமணர்கள் பார்த்தா அவங்களுக்கு ஜாதி தான் முக்கியம். அது மாதிரி இருக்காங்க சில பிராமணர்கள். அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். நல்லா சிரிப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் ஒரு அடி எட்டவே வச்சுப்பாங்க. நம்மளை எப்போவுமே ஒரு அடி எட்டவே வச்சுப்பாங்க. ஒரு அடி அந்தளவுக்கு கிட்ட சேர்த்துட மாட்டாங்க. நல்லா தான் பழகுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கெங்கே விளக்கணுமோ அங்கே கரெக்டாக விளக்கிடுவாங்க, கட் பண்ணி விட்ருவாங்க அங்கே. ஆமாம், அப்படி பாசத்தை பொழிகிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் நிறைய எவ்வளோ பிராமணர்களை பார்த்துருக்காங்க. அது மாதிரி பிராமணர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ மற்ற இனத்தர் மட்டும் எவ்வளோ பேர் பார்த்துருக்கானே. அவங்கவுங்க வந்து சென்னை நல்லா பணக்கார வீட்டில் போய் போனால் அவரிடத்துலாம் வந்து ஒரு அடி நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க.
ஆனால் ஆனால் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுடுவாங்க கரெக்டாக. நம்மளை ஒதுக்கி தள்ளிட்டு போயின்னு இருப்பாங்க. அவங்க பிராமணர்கள் இல்லை, பிராமணர் இல்லாத சாதாரண வேறு பணக்காரர்கள், வேறு அதான் எத்தனையோ கேஸ்ட் இருக்குது இல்லையா. அது நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம விசாரிக்க போதில்லை. நம்மளுக்கு ஜாதியே முக்கியம் இல்லையே, நம்ம அதை விரும்புறது இல்லையே. நம்ம பக்தர் இல்லாதவர்களா அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் என் பிராமணனா, இவன் சத்திரியனா, வயசுனா அதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. இவன் நாய்க்கனா, கவுண்டரா, நாய்க்கரா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. யார் என்ன ஹரிஜனா அதெல்லாம் நம்ம முக்கியம் இல்லை. பக்தராக இருந்தால் ஓகே பேசலாம். பக்தி இல்லாதனா பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோரும் நம்மளுக்கு ஒன்று தான். எல்லோரும் ஒன்றுன்னு சும்மா வாய்க்கிலேயே பேசுகிறோம். ஆனால் பார்த்தா நம்ம இல்லை கிடையாது. உண்மையிலேயே எல்லாருமே ஒன்று தான். எந்த விதத்தில் ஒன்றுனா, பக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் திருவடியில் போய் நம்ம சேவிக்கலாம் தாராளமாக. அது எந்த ஜாதின்னு முக்கியமே இல்லை. அதனால் சில பேர் உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டுன்ற ஒரு கர்வத்தினால மற்றவங்களை ஒதுக்குறது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. பாகவதர்லேயோட மதிக்க மாட்டாங்க. நீ பக்தி தான் பண்ண, நீ அப்படி பாகவதம் படி அது பண்ணு, ஆனால் உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பாங்க. அப்படி ஒன்றும் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாமே எப்போ சேர்க்கணுமோ அப்போ தான் சேர்ப்பாங்க, எப்போ கழட்டி விடணுமோ அப்போ கழட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒருத்தர் ஒரு சபையில் ஒருத்தர் பாடுறாங்க. பாடினா எப்படி பாடணும் ஒரு பஜனை அப்படின்னா, பக்தியோடு பாடணும், கண்ணீர் வந்துடணும். ஒரு பஜனை பாடினா ஒரு பகவானை பற்றி பாடுறோம், ஒரு கிருஷ்ணரை பற்றி பாடுறோன்னா இங்கே பார்க்குறது அங்கே என்ன டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே யாருன்னா பார்க்குறாங்களா தன்னை அப்படின்னு பார்க்குறாங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்களா அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. 4 பேர் கை தட்டணும், நம்மளை புகழ்ந்து பேசணும். சுற்றி அவங்கள பார்க்குறது, இவங்கள பார்க்குறது, இது பண்ணுறது என்ன இது? நீ எதுக்காக வந்த? பகவானுடைய புகழை பாடுவதற்காக வந்திருக்கிறாய். அப்போ பகவானுடைய மனசில் பகவான் அல்லவா தியானம் செய்ய வேண்டும். நீ பகவானை கோபாலா, கோவிந்தா, வாசுதேவான பகவான் நாமத்தை சொல்லுகின்ற நீ அந்த பகவானை அல்லவா சியாம சுந்தரனாக, அந்த வியஸ்த பாதனாக, புல்லாங்குழல் ஏந்தியவனாக, ராதை மணாளனாக, அந்த சுள்ளான கேசத்தோடு, அந்த அழகான திரிபங்கள் அளிதனாக, சாரு கபோலம் உள்ளவனாக, அப்படியேப்பட்ட முரளிதரனாக, அப்படியேப்பட்ட மாற்றி போட்ட காலோடு நிற்கின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவை அப்படி ராதை மரணனாக அவ்வளவு அழகாக தியானம் பண்ணலாமே. அப்படி அவனுடைய புகழை பாடும்போது, தாமோதரான்னு சொல்லும்போது அந்த உரலில் கட்டுப்பட்ட ரூபத்தை அப்படியே தியானம் பண்ணிட்டு நீ பாடினால் அந்த சுவையானது, அந்த மெருகேற்றமானது, நீ எந்த ஸ்வரத்தில் பாடுறியோ, எந்த லயத்தோடு பாடுறியோ, எப்படி நீ கரெக்டாக பாடுறியோ, அதெல்லாம் முக்கியமே இல்லை. பாவத்தோடு பாடுறியா, பக்தியோடு பாடுறியா, அதில் ஸ்வரம் குறைஞ்சி போனால் போயும்போது, போயும்போது, தாளம் தப்பாயும் போது, ஆனால் பக்தி தானே முக்கியம். பஜனைக்கு பார்த்தா அவர்கள் கை தட்டுறதை பார்த்து சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அந்த கை தட்டுறது தான் விரும்புகிறாங்களே தவிர, சுற்றி பார்த்து யாரெல்லாம் நம்மளுக்கு கை தட்டுறாங்க, யாரெல்லாம் நம்மளை புகழ்கிறாங்க, அதை மட்டும்தான் அவங்க பார்த்து பாடுறாங்களே தவிர, அந்த பாட்டு ஒரு புகழ்ச்சிக்காக எதுக்கோ பாடுறாங்க. ஆனால் பக்தின்றது சுத்தமாக கிடையாது. ஆனால் பஜனை நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்ல குதூகலமாக பாடுறாங்க. ஆனால் அதில் பக்தி இல்லையே. நல்லா இருக்குது பஜனை. அதனால தான் சில விதத்தில் நான் சொல்லியிருப்பேன், நல்லாயிருக்கு அவங்க நல்லா பாடினாங்கன்னா பஜனை நல்லா குதூகலமாக இருக்கும். அது வேறு. பக்தி இல்லையே. உள்ளத்தை உருக்கி ஊனை உருக்கி உள்ளத்தை பெருக்கி, அந்த உள்ளத்துள்ள பக்தியை பெருக்கி, பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகு, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிக இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. அப்படி சித்தமெல்லாம் அந்த பகவன்மயமாக இருக்க வேண்டாமா? அப்படியல்லவா பாட வேண்டும். இவர்கள் பாடுகிறார்கள் புகழ்ச்சிக்காக, 4 இடத்துல நல்ல பெருமை, நன்றாக பாடுகிறார்கள். நான் அதை குறை சொல்லலை.
ஆனால் அது வேண்டான்றேன். 4 பேர் புகழணும்னு அவசியம் இல்லை. பரமாத்மா புகழ வேண்டும், ராமன் புகழ வேண்டும், கிருஷ்ணன் புகழ வேண்டும். ராமரை பாடினா அந்த ராம கண்களில் கண்ணீர் வர வேண்டும், உடம்பு புல்லரிச்சு போகணும், தொண்டை கற்கதும் உண்டாகணும். யார் பார்க்குறாங்க பார்க்கல, நீ அதை பற்றி கவலையே படாத. பகவான் அல்லவா உன்னை தூக்கி வைக்க வேண்டும். நீ யார் உன்னை உயர்த்திக்கிறதுக்கு? பகவான் அல்லவா உன்னை உயர்த்தி வைக்க வேண்டும். இது மாதிரி பஜனைகள்லாம் போய் பார்க்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்காருவேன், பார்ப்பேன். இது சரியான பஜனையாக இருந்தால் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காருவேன். இல்லைன்னா இது மாதிரி 4 பேர் பார்க்குறாங்களா, 4 பேர் கை தட்டுறாங்களான்னு அழகாக சிரிச்சு இருந்தால் அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துனே இருப்பேன். பஜனைன்றது என்னென்னா குதூகலத்துக்காக மட்டும் இல்லை. குதூகலம் வேணும், ஆனால் பக்திக்காக தான். பகவானை நினைச்சு, பகவானை வர்ணித்து ஒன்றும் இல்லை. ஒரு விட்டல்தாஸ் மகராஜ் பாடுவார். அந்த பாண்டுரங்கனை பாடினார்னா அந்த பாண்டுரங்கனே முன்னாடி வந்து நிற்பான். அப்படி பாடுவார் அந்த விட்டல்தாஸ் மகராஜ். மகாரண்யன் சத்குரு முரளிதர சுவாமிஜி அந்த பாடுவார் பாருங்கள். அந்த வேணுகானம் பாடினா அந்த பகவானை பார்த்து அந்த முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அப்படி நிறுத்திடுவாருங்க. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் பாடின பாட்டு அந்த ஆமாம் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவா அப்படி பாடுவார். அப்படி பிரேமிக வரதனை அப்படி பாடுவாருங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் பாடும்பொழுது. அப்படி பகவான் அப்படி ரசித்து பாடுவார். அந்த கிருஷ்ணன் அப்படி வந்தான். அப்படி அவன் என்ன நான் சாப்பிட்லாமா? இல்லை 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 எம்மா என்று அவ்வளோ அழகாக சொல்லுவார். அந்த மண்ணை சாப்பிட்டு இல்லைம்மா, இவர்கள் சொல்வதெல்லாம் பொய்யே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லுவானா கிருஷ்ணன். அவ்வளோ அழகாக பாடுவார். அது எவ்வளோ மனசில் இருக்குது. கிருஷ்ணன் வந்துடுறான் பாருங்கள். அந்த மிருதபக்ஷ நிலையில் அப்படியே மனசில் தெரியுது பாருங்கள். அந்த கிருஷ்ணன் வந்து அந்த யசோதை அம்மாக்களை விளையாடுறது எவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ரசமாக இல்லைங்க. யாருக்காக பாடுறோம்? நம்ம யாருக்காக பாடுறோம்? மக்களுக்காகவா? மனுஷால விடுங்க. இன்றைக்கி கைத்தட்டுற ஜனங்க நாளைக்கு தூட்டுருங்க. இவரெல்லாம் நிரந்தரமானவர்கள் இல்லை. 10 நிமிஷம் கைத்தட்டு அதோட இவங்க யாரும் தெரியாது, நீ யாரும் தெரியாது, எங்கேயோ ஓடிடுவாங்க. நீ 4 இடத்துல நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் எங்கேயோ போய் பாடுவோம், ஆஹா ஓஹோன்னு பாடுவோம். புரியுதா? ஆளுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இப்போ பஜனைகள்லாம் பண்ணுறோன்னா பஜனைன்றது என்ன? பகவானை மயக்குவதற்காகவோ அல்லவா? புரியுதா? மக்களுக்கு பாடணும், கரெக்டு. மக்களுக்கு வந்து பக்தி உண்டாகிற மாதிரி பாடணும். மக்கள் ரசிப்பாங்களா நம்மளை அப்படின்னு பார்த்து பாடுறது கிடையாது. பகவான் அல்லவா ரசிக்க வேண்டும் நம்மளுடைய பாடலை. நான் சொல்கிறது யாருக்குமே யார் மனசும் புண்படுத்துறதுக்காக சொல்ல வரல, கற்றுக்க வேண்டிய பாடன்றதுக்காக சொல்ல வரேன். உண்மையான பக்தியோடு பாடுங்க, பகவான் நம்மளை உயர்த்துவான். பார்த்தேன், இங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்க நம்மளை, யார் நம்மளை இது பண்ணுறாங்க, யார் புகழறாங்க, யார் சிரிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தேன், சே ஆஹா சரி, இனிமேல்ட்டு இங்கே உட்காந்தா சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே நான் ஒரு பஜனையில் ஒரு கோயிலில் நடந்த பஜனையில் உடனே எழுந்து பாதி பஜனில் எழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ஏன்னா பஜனை நல்லது தான், ஓகே. ஆனால் அங்கே பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம இருக்க முடியும். 4 பேர் நம்மளை பார்ப்பாங்களான்னு பாடுறத பஜனை, அது அங்கே பக்தி வராது, நம்மளுக்கு அது சோபிக்காது. பகவன் நாமானா எல்லாம் பகவன் நாமத்தை பாடினா ஓகே. நீ பகவானுடைய புகழை பாடும்போது, பகவான் புகழை அல்லவா பாடும்போது அது பகவான் அல்லவா நினைக்க வேண்டும். நீ வேறு யாரையும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அதை கண்ணை மூடினா பகவான் தெரியணுமே, ஹிருதயத்தில் கிருஷ்ணன் தெரியணுமே, ராமர் தெரியணுமே. அப்படி அந்த குதூகலமாக பாடும்போது என்னென்னா எல்லாம் கை தட்டுறாங்களா, அது சந்தோஷம், அந்த குதூகலம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சந்தோஷம் அப்போட முடிஞ்சிடுன்றேன். அந்த சந்தோஷம் வேணாம், அந்த சந்தோஷம் இருக்கட்டும், அந்த சந்தோஷம் வேணும் தான். ஏன்னா அது உற்சாகத்துக்கு கண்டிப்பாக நம்ம மேலே மேலே பக்தி வளர்க்கறதுக்கு அது ஓகே இருக்கட்டும். ஆனால் அதுக்கு மேலே கிருஷ்ண தியானம் வேணும். தீமகி அந்த தியான சித்திகள்னு சொன்னால் பாடி பணம் ஒன்றா வந்துடும், காசு ஒன்றா வந்துடும். நம்ம எங்கேயாவது நம்ம நல்லா பாடும் திறமையினால் இப்போ நான் உபன்யாசம் கூட பாடுறதுல எங்கன்னா எனக்கு நல்ல சன்மானம் கொடுறான்னு அங்கே போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக நம்ம கதைகளை அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு 4 வெளிப்புறமான கதைகள், சினிமா கதைகள் கொஞ்சம் அவங்களுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய அளவுக்கு பௌதிகமாக சில குடும்ப விஷயங்களையும் கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா என்ன பாகவதன் பேர் அது மாதிரி உபன்யாசம் பண்ணுறவங்களும் உண்டு. கேட்டால் காமெடி அடிக்கணுமா,
காமெடி பண்ணாதான் உபன்யாசம் காலை கட்டுமா. என்ன இது, கொஞ்சம் பௌதிகமாகவும் பேசணுமா, கலந்தனமா. நல்லா இருக்கா அது? நல்லா இருக்கா இது? நல்லா இருக்கா? சந்தனத்தோட சேர கலக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இல்லையே. அது வேண்டாமே. சுத்தமாக இருக்கு இல்லையா சந்தனம், அது அப்படியே கொடுத்தா போதுமே. ஒரு பாகவதம் காமெடிக்காக கிடையாது, பாகவதம் ரசத்துக்காக உருகி சொல்லணும். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை அனுபவித்து சொல்லணும். அந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கூட கெடாமல். நம்ம ராமாயணம் கூட இப்போ சொல்கிறோம், மற்ற ராமாயணங்கள்லாம் இருந்தால் கூட நம்ம வால்மீகி ராமாயணம் தான் பிரமாணமாக எடுத்துப்போம். ஏன்னா அதுதான் நடந்த விஷயமாக நம்ம எடுத்துக்கிறதுனால அதை மட்டும் சொன்னாவே போதுமானது. அதில் இல்லாது தான் நீ சொல்லிட்டு போகிற. இல்லை இது இப்படி கொச்சை சொல்லக்கூடாது. கொச்சை சொல்லக்கூடாதுன்னு அப்போ வால்மீகி சொல்லியிருப்பாரு, கொச்சை சொல்லக்கூடாதுன்னு. நாரது தெரிஞ்சிருக்குமே, இது கலியுகத்தில் படிக்க போகிறான்னு தெரியுமே. மகான்களுக்கு தெரியாத நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. வியாசர் கூட மாற்றலையே, வியாசர் கூட அப்படியே தான் சொல்கிறாரு. மற்ற புராணங்களில் கூட ராமாயணம் இல்லாத புராணமே கிடையாது. எங்கே கொஞ்சம் கொஞ்சமாவது 2 அத்தியாயமாவது, ஒரு 3 அத்தியாயமாவது ராமாயணம் சொல்லாமல் இருக்க மாட்டார் வியாசர். எல்லா அவதாரம் சொல்லுவோம், பத்ம புராணத்துலையோ ஸ்காந்த புராணம் எல்லாத்துலையும் ராமாயணம் வருது. ராமாயண பெருமைகள், ராமாயணம் எப்படி படிக்கலாம் கூட நம்மளுக்கு டிட்டோவாக வகுத்து கொடுத்துருக்காங்க மகான்கள். நம்ம அந்த வழி தான் ஃபாலோ பண்ணணும், நாமளாக ஒரு வழியை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் எது செய்தாலும் உபன்யாசம் பண்ணுறோம்னா கூட பகவானிடத்தில் பக்தி வரணுன்ற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பக்தி வரணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பௌதிகமாக பேசுறதுக்கு பகவான் நம்ம கொஞ்சம் எல்லாம் அரசியலில் கலந்துக்கலாம், சினிமா கலந்துக்கலாம், எல்லாத்தையும் கலந்துக்கலாம்னா கலந்துக்கூடாது. எதுக்கு பேச வந்த நீ? அப்படின்னா நீ வேறு விஷயத்தை பேசுறதுக்கு போக வேண்டியது தானே. நீ எதுக்கு பாகவதம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துன்னு தேவையில்லாத கதையை பேசுறது எதுக்காக? அதுக்காக கிடையாது. ஒரு வியாசபீடம் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னா அந்த வியாசபீடத்தை கௌரவப்படுத்தணுமே தவிர அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்படின்னா நம்ம அந்த வால்மீகி ராமாயணத்தை நம்ம சொல்கிறோம்னா அந்த வால்மீகி ராமாயணத்துக்கு உள்ள கௌரவம், அதில் பக்தி இருக்கணும். இப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, அந்த தசரத சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ராமர்னு புத்திரர் இருந்தார். அந்த இடத்துல எப்படி ரசித்து சொல்கிறாரு, அவருடைய அந்த கதை சொல்கிற விதத்தை கொஞ்சம் பாருங்கள். சுந்தரகாண்டத்தில் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். ரொம்ப எளிமையாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும் அந்த கதை. அப்படி சொல்கிறார் சீதையிட மாதத்தில். ராமாயணமே லகு தான், எளிமையாக தான், யார் சொன்னாலும் புரியும். இருந்தாலும் சொல்கிறான், ஒரு சிக்கல் இல்லாமல் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அது கேட்க கேட்க அந்த மாதிரி ரம்யமாக இருக்குது. அதனால தான் எதா அந்த கிட்ட வர நெருங்கி நல்லா பழகிறாரு. நம்ம அம்மா தானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த அம்மா ராவணனோன்னு பயப்படுறா. அது அப்புறப்பட்ட கதை. சரி, அது சுந்தரகாண்டத்தில் வருது. ஆனால் அடுத்த நிமிஷம் அவள் கைகுப்பி கொண்டு சிரஸ்ய அஞ்சலி மாதாயும் கைகுப்பி நின்னவொடனே ஆஹா, இவர் கண்டிப்பாக ராமதூதராக தான் இருப்பார், ராவணன் அப்படி வணங்க மாட்டானே அப்படின்னு தெரிஞ்சு என்னை மன்னிச்சுக்குப்பா. சரி, மன்னிச்சுன்னு கேட்கல, ஆனால் சரி நீ ராமருடைய தூதனாக இருந்தால் ராமருடைய குணங்களை பற்றி இன்னும் நல்லா விஸ்தாரமாக வர்ணிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே அவர் வர்ணித்து சொல்கிறார். ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம், அந்த கட்டங்கள்லாம். எப்படி வர்ணிக்கிறாருப்பா, அங்கா வேறு ஆணு வேறு, அப்படி பகவானுடைய ரூப லாவண்யத்தை அப்படியே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்படியே ராமரை அப்படி வர்ணிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அதெல்லாம் பார்க்கணும். அதனால் நம்ம ஒரு உபன்யாசம் பண்ணுறோம்னா கூட 4 பேர் மெச்சிக்கிறாங்களா, 4 பேர் யார் கைத்தட்டோம், யாருக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு காமெடி அடிச்சா பிடிக்கும், யாருக்கு சினிமா கதை பேசினா பிடிக்கும், யார் அரசியல் பற்றி பேசினா பிடிக்கும், யார் வம்பு தும்ப பேசினா, வீட்டு கதையெல்லாம் பேசினா பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்காக இந்த வியாசபீடம் கிடையாது. பகவத் விஷயம்னா பகவத் விஷயத்தை மாத்திரம்தான் பேசணும். சுத்தமாக இருக்கிற பாகவத்தை சுத்தமான ராமாயணத்தை சுத்தமாக பேசினாவே போதுமானது. அதை பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. அதுலேயே நம்ம நிறைய விட்டுட்டு பௌதிகமான கதையில் பேசிட்டு கதையை சுருக்கிடுவாங்க. ஏன் அந்த டைமில் கதை சொல்லிடலாமே. கதை சொன்னால் அந்த ராமருடைய கதைகள் காதலை விடத்துக்கு ஏகைக்கும் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம், ஒரு பாவங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும் இல்லையா. அதனால் நாம் ஒரு உபன்யாசம் பண்ணுறோம்னா 4 பேர் மெச்சிக்கிறதுக்காக பகவான் மெச்சிக்கிறானா, பகவானத்தில் நம்மளுக்கு உருக்கம் வர மாதிரி பாகவதம் சொல்லணும், ராமாயணம் சொல்லணும். அதுதான் அந்த கட்டத்தை நாம் அனுபவிக்கணும் ஃபஸ்ட்டு. மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் அந்த ராமாயணத்தை, இப்போ நம்ம ஒரு கைகை அம்மா பற்றி சொல்கிறோம், இப்போ ராமரை பற்றி அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டத்தை நம்ம அனுபவிக்கணும் ஃபஸ்ட்டு. நாம் அனுபவித்து தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். யாரோ கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன், ஏதோ பைஹார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், ஸ்லோகம்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன், அப்படியே சொல்லிட்டேன், அப்படியே கேட்டாங்க. என்ன இதில் பாவமே இருக்காது, எதுக்கு அப்போ பாகவதம் சொல்கிறது, ராமாயணம் சொல்கிறது?
என்ன சொல்லியிருக்காங்க மகான்கள்லாம், ஸ்வானுபாவம். உன்னுடைய ஸ்வானுபாவம் உனக்கு முதல் நீ அனுபவி. முதல் நீயே கடைப்பிடிக்கல, நீ மற்றவங்களுக்கு அனுபவத்தை எங்கே கொடுக்கறது? நாம் ஃபஸ்ட்டு நாம அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் தானே. நீ பொய்யா அழுதா கூட பரவாயில்ல, பகவத் விஷயத்தில் அது மெய்யாக்கிடுவான் பகவான். நீ பொய்யா பாவம் பண்ணால் கூட, பொய்யா பகவானத்தில் உருக்கமாக நீ நடந்தால் கூட, அந்த உருக்கத்துக்கு நீ ஆசைப்படுற இல்லையா, அந்த ஆசைக்காக பகவான் உண்மையிலே உனக்கு உருக்கத்தை கொடுப்பான். நீ நீலி கண்ணீர் வெடித்தா கூட அது உண்மையிலே உருக்கமான கண்ணீராக பகவான் மாற்றிடுவான். நீங்கள் பண்ணி பாருங்கள். பகவத் பக்தி தாங்க முக்கியம். ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ரெண்டாவது தாங்க. நியம நிஷ்டைகள்லாம் இந்த காலத்தில் கடைப்பிடிக்க முடியாதுங்க. எல்லாம் உயர்ந்த குலத்தில் இருக்கிறாங்களே தவிர மற்ற வெளி விஷயங்களை கடைப்பிடிக்கிறவங்க இந்த உருக்கத்தை கவனிக்க மாட்டாங்க. புகழுக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு 4 இடத்துல போய் 4 பேர் நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு சில பேர் உபன்யாசம் பண்ணுறது, சில பேர் அந்த பாட்டெலாம் பாடுறது, பஜனை பாட்டெலாம் பாடுறது. என்னத்தை இது மாதிரி 4 பேர் நம்மளை பார்க்கணுமா? பார்க்கட்டும், நீ பார்த்தா பாரு, பார்க்க கட்டிப்போ. எனக்கு என் பிரபுவை பற்றி பாடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு சொல்லி அனுபவித்து அந்த கோபாலான்னு சொல்லும்போதே அந்த கோபாலன் முன்னாடி நிற்கணும். கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவர்த்தன மலைகிரி உத்தாரணம் பண்ண அந்த கிருஷ்ணன் நிற்கணும். தாமோதரா அப்படின்னும்போது அந்த உரலில் கட்டுப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா நிற்கணும் அங்கே முன்னாடி. மாதவா அப்படின்னு சொல்லி ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்டு இருக்கும்போது அந்த மாதவ, அந்த மகாலட்சுமியினுடைய தவத்துக்குரியவனாக பகவான் தென்பட வேண்டும். அந்த பகவானுடைய பாதத்தை வருடுகின்ற மகாலட்சுமி தெரிய வேண்டும். அங்கே அந்த பாவத்தில் அல்லவா நம்ம பகவத் அப்படி பாடினால் அந்த பாடல் சாதாரணமாக இருக்குமா? அது ரசபங்கம் எப்படி இருக்கும்? அது கேட்குறவங்களுக்கு பக்தி உண்டாகும் இல்லையா? அப்படி தான் பாட சொல்கிறேன் நான். இதை நான் பாடுபவர்களுக்கு, பஜனை பண்ணுறவர்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தாழ்மையாக பணிவன்போடு கேட்டுக்கிறேன். யாரையும் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி பாடுங்கன்னு ஆசையோடு தான் கேட்குறேன். எல்லோரும் இந்த பக்தியோடு பாடுங்க. யார் நம்மளை பார்க்குறாங்க, யார் நம்பியா மற்றவங்கள பார்க்கணும். சுற்றி முற்றி பார்க்குறனாவே அவன் மனசு குழப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். அலைப்பாயும் ஹிருதயத்தோடு பாடுறாங்கனாவே அவங்க இப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, இங்கே சிரிக்கிறாங்க, அவங்கள சிரிக்கிறாங்க, இங்கே பார்த்து சிரிக்கிறாங்க, அங்கே பார்த்து சிரிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதனால நான் அவன் மனசு குழப்பத்தில் இருக்குது, 1008 விஷயங்களில் குழப்பமாக இருக்குதுன்னு நல்லா தெரியுது இல்லையா? ஆமாம். அதனால் அது ஒரு பலவீனம் இருக்கட்டும். அந்த பலவீனத்தை போக்கி தான் பகவத் விஷயத்தை பாடணும்னு வந்துட்டோம். பகவத் பஜனை பாடணும்னு வந்துட்டோம். பகவத் பக்தியோடு பாடேன், அவ்வளோதான். அந்த கருத்துக்களை அந்த கோபாலான்னு சொல்லும்போது அந்த பகவானுடைய அந்த கதைகளை, அந்த பாடல்களை பாடும்போது அது உள்ள என்ன கருத்தோ அந்த கருத்தை தியானம் பண்ண. நீ தியானத்துக்கு கொண்டு வாயேன். தியானத்துக்கு கொண்டு அந்த ரசத்தோட பாவத்தோடு பாடி பாருங்க. இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு தேவாமிரதமாக இருக்கும். கிருஷ்ணா அப்படியே தெரிய ஆரம்பிப்பான். அதுக்கு தான் பஜனையே. 4 பேர் கை தட்டுவாங்கிறதுக்காக பஜனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பஜனையினுடைய நோக்கமே பகவானை முன்னுக்கு கொண்டு வரணும். முன்னுக்குன்னா பகவான் நம்மளை முன்னுக்கு கொண்டு வருவான். பகவான் நம்ம கண் முன்னாடி நிற்கணும். அதுதான் நோக்கமாக இருக்கணும். யாரையுமே நம்ம குறைச்சி பேசுறதுக்காக சொல்ல வரல. இந்த பாவம் வேணும். அதனால் நம்ம பாடுறதா இருந்தாலும் சரி, உபன்யாசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்தியோடு பண்ணால் தான் அது உண்மையான உபன்யாசம், அது உண்மையான பஜனை. இல்லைன்னா அது பஜனையே கிடையாது. சும்மா ஏதோ நானும் பாடின பஜனை அப்படின்ட்டு போகலாம். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்காது. என்ன வேணுன்றாலும் பணம் வேணால் கிடைக்கும். இங்கே பஜனை ஏற்பாடு பண்ண பணம் கொடுக்குறாங்கன்னா, சன்மானம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணம் வேணால் கிடைக்கும். 4 பேர் கை தட்டுவாங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போயிடும். பகவான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போலியா 4 பேர் இப்போ நம்ம என்ன பண்ணோம், 4 பேர் நம்மளை மெச்சிக்கிறாங்க, சில பேர் சிரிப்பாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறது, பழகிறது, இதெல்லாம் தேவையில்லையே. பகவானுக்கு ஒருத்தனுக்கல்லவா நம்ம பயப்படணும். ஏன் நம்ம யாருக்கும் நம்ம பயந்து நடக்கணும்? இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிரிக்கிறது, ஒருத்தரை பார்த்தா கோவப்படுறது, ஒருத்தரை பார்த்தா சிரிக்கிறது, ஆளுக்கு தகுந்த வேஷம் போடுறது, எதுக்கு இதெல்லாம்ன்றேன். இந்த போலி தர்மங்கள் தாங்க கடைப்பிடிக்கிறாங்க. வைஷ்ணவர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் போலி தர்மத்தை கடைப்பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு எதிராக பார்க்குறேன். யாருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறாங்க. ஒருத்தர் பார்த்தா உதாசீனப்படுத்துகிறாங்க, ஒருத்தர் பார்த்தா தூக்கி தலைவால வச்சுக்கிறாங்க. என்ன ஏன் அப்போ மனுஷாளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஏன் பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்ற? இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணாங்க. இல்லாட்டி நம்மளுக்கு அவங்க பஜனைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களே. ஏன் பயப்படுற?
வாய்ப்பு இவங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை, பகவான் வாய்ப்பு கொடுக்கணும். பகவான் நினச்சா அருமையாக வாய்ப்பு கொடுப்பான். எதையுமே யார் மனுஷன் இவர்களெல்லாம் வந்து மனுஷனை இன்றைக்கி கை தட்டுவாங்க, நாளைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. கை தட்டி நம்மளை பாராட்டுறதுனால அவங்க உங்களை காலம் பூரா உங்களை தலைமையில தூக்கி வச்சுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதை நல்லா பாண்டியன்றதுக்காக கை தட்டினாங்க, அவ்வளோதான். தவிர அவங்க வந்து உன்னை தெய்வமாக கும்பிடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நல்லா பாண்டதுக்காக ஒரு மரியாதை, அதுக்காக கை தட்டணும், அவ்வளோதான். அதில் என்ன சந்தோஷம் கிடச்சிடும்? அவர்களையும் பகவத் பக்தியில் மூழ்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அப்படி அல்லவா நம்ம பஜனை பண்ணணும். அதனால் சரி, நம்ம எதையுமே ராமாயணமோ பாகவதமோ ஒரிஜினாலிட்டி ஏற்றுங்க. அதில் உருக்கமாக அந்த சரித்திரங்களை அப்படியே படித்து 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், போதுமானது. அதுவே ராம்பக்தி நம்மளுக்கு உண்டாக்கிடும். பகவான் எப்படி கைகை அம்மாடத்தில் எப்படி பேசுகிறான் பாருங்கள், என்ன ஒரு தாய் பாசம், அப்படி ஒரு தாய் பாசம். அப்பாவை ஏமான்னு இம்சிக்கிறேன், நீ சொன்னால் நான் கடைப்பிடிக்க மாட்டேனா? ராமன் வந்து நான் கடைப்பிடிப்பேன்ற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடுதா? ஆஹா, உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்துக்கலையே அப்படின்னு தன்னை தான் அவர் தாழ்த்திக்கிறார். அதனால் யாரையுமே நம்ம அவமதிக்க வேண்டாம். எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கும். நம்ம கையில் ஒரு திறமை இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு கர்வம். நம்மள மாதிரி யார் நல்லா உபன்யாசம் பண்ணுறவங்க, நம்மள மாதிரி யார் நல்லா பாடுறவங்க, என்ன மாதிரி கதை கேட்கறது கூட, என்ன மாதிரி கதை கேட்குறவங்க யார் அப்படின்னா சில பேருக்குள்ள அந்த கர்வம் இருக்கக்கூடாது. பகவான் வேறு விதத்தில் அந்த கர்வத்தை போக்கிடுவான். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த கைத்தட்டல், இந்த புகழ்ச்சி, இந்த பணம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆமாம், நம்ம எது நிரந்தரம்னா நம்ம உருக்கமாக கிருஷ்ணனை நினச்சி பாடி அந்த அனுபவிக்கணும் பற்றியா, அந்த ஆனந்தம் தான் நிரந்தரம். இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை அனுபவித்தேன். அந்த 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 பாடலை பாடும்போது என்னமோ என் மனசை குடையுது. எனக்கு ஹிருதயத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து தெரிஞ்சிடான். அந்த ராதை மாணவன் வந்து எனக்கு ஹிருதயத்தில் காட்சி கொடுக்குறான், அருமையான பாவம் அப்படின்னு. அதில் பார்க்கும்போது நீ சுற்றி முற்றி பார்க்க மாட்டேன், யார் பார்க்குறாங்க, யார் சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு பேசுறது, இவங்களுக்கு பேசுறது, திருப்பி பேசுறது, இங்கே பாடினு இருக்கும்போது உன்னதர்கள் பேசுறது, இது பண்ணுறது. அப்புறம் எதுக்கு பஜனை பண்ணுறோம்? யாரையும் திரும்பியே பார்க்கக்கூடாது. பகவானுக்கு நமக்கு மட்டும்தான் ஒரு பஜனையில் பாடுறோம்னா அங்கே கொஞ்ச நாள் பேசுறது, அவ்வளோ பஜனை. அப்போ அந்த பஜனைக்கு பிரயோஜனமே இல்லையே. ஒரு பஜனைன்றது ஒரு தபஸை வந்து நம்ம செய்கிறோம்னா யார்களும் பேச்சு வச்சிக்க கூடாது. அங்கே பகவானுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மனுஷன் அங்கே வந்துட்ட பிறகு, சபை ஏறிட்ட பிறகு இனிமேல் அங்கே வந்து யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இனிமேல் யார்களும் பேச்சு வச்சுக்கூடாது. என்னென்னா அவங்களாம் வந்து ஏதாவது பேசினா தான் முக்கியமான. இல்லை மைக்கு சரியில்லைன்னா பரவாயில்ல, நீ பாடு, எனக்கு பகவானுடைய புகழை பாடணும், அவ்வளோதானே தவிர எனக்கு மைக்கு சரியில்லை, இது செய்யுங்க, அதை செய்யுங்க, இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நம்ம வசதிகளை கேட்டு நிற்கக்கூடாது. எனக்கு வசதிகள் இருந்தாலும் சரி, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தேவையில்லா பேசுவாங்க, அதை கூட கவனிக்க மாட்டேன். நீ பேசாத அப்படின்னு அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம பாடுறோம்னா அதில் ரசமாகவே இருக்காது. யார் எப்படி பண்ணாலும் என்னுடைய கான்சன்ட்ரேட் வந்து மாறாது. எனக்கு இந்த வசதி போடல, எனக்கு போர்வை போத்தலை, எனக்கு மாலை போடல, எனக்கு போர்வை போத்தலை, எனக்கு புகழலை, எனக்கு கைத்தட்டலை, எனக்கு வந்து மைக் சரியில்லை, இது சரியில்லை, அதெல்லாம் மகான்கள் பார்க்க மாட்டாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, அண்ணா, இவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மகான்கள்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க எதுக்கு வந்தாங்களோ அந்த விஷயத்தை மாத்திரம் பார்ப்பாங்க. அந்த மைக்கு கூட சரியில்லைன்னா என்ன சொல்லுவாருன்னா, பிரவச்சனம் கெட்டு போயிடும், மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் கேட்காம போயிடும், அதுக்காக வேண்டி தான் கேட்பாரே தவிர இல்லாட்டி கேட்கவே மாட்டார். அவர் அதை பற்றி எதுவும் பேசவே மாட்டார். இங்கே பார்த்து பேசினே இருப்பாங்க யாருன்னா சில பேர், ரெண்டு லேடிஸ் பேசி மாமிங்க பார்த்தா பேசினே இருப்பாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு உபன்யாசம் அழகாக அனுபவித்து சொல்லுவார், ரசமாக இருக்கும். அவருடைய நோக்கம் என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது தான், மனுஷனை சந்தோஷப்படுத்துறது கிடையாது. மனுஷர்கள் உண்மையான பக்தர்கள் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சந்தோஷம் அடைவார்கள். நீ பகவானை சந்தோஷப்படுத்துகிற நோக்கம் அல்லவா நீ செய்ய வேண்டும். நம்ம 4 பேர் பார்க்குறாங்களா, சுற்றி முற்றி பார்த்துக்கின்னு அவங்கள பார்த்து சிரிச்சிக்கின்னு, இவங்கள பார்த்து சிரிச்சிக்கின்னு, அவங்கள பேசிக்கின்னு, இவங்கள பேசிக்கின்னு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்ம மென்டாலிட்டி, பைத்தியம் மாதிரி நடந்துக்கூடாது. நம்ம மென்டாலிட்டி மாற்றணும். நம்ம
க்ளீனாக மனசை வச்சுக்கிட்டு பகவான் மட்டும்தான் இங்கே, வேறு யாரும் முக்கியம் இல்லை. அதுதான் முன்னாடி வந்து பாண்டுரங்கனை தன் 2 இடுப்பில் கை வச்சுன்னு இருக்கிற தன்னையே அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக்குன்ற அப்படிப்பட்ட விட்டலனை ஞாபகத்தில் வச்சுட்டு, இல்லை ராதை மலாலனை ஞாபகத்தில் வச்சுட்டு, அழகாக இடது தோளில் சாஞ்சி நிற்கிற ராதையோடு சேர்ந்து கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டு முரளிதரனாக அருமையாக பஜனை பாட்டு போயிடலாம். அதில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். கிருஷ்ணன் நம்மளோட பேசுவான், பழகுவான், நமக்குள்ள பாவங்களை கிளப்பி விட்டுருவான். தெரியுமா? இதை நான் சொல்கிறது எப்போயுமே மருந்து கொஞ்சம் கசுங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பஜனை பண்ணுறவங்களுக்கோ உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கோ நிச்சயமாக நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, பகவத் பக்தி தான் முக்கியமே தவிர, பிரேமை தான் முக்கியமே தவிர, மற்றதெல்லாம் செகண்டரி தான். அதனால் நடந்த விஷயங்கள், பாகவதமும் நடந்த விஷயங்கள் தான், ராமாயணம் நடந்த விஷயங்கள் அப்படி எடுத்துட்டால் தான் நம்ம பக்தி வரும். ஏதோ கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிட்டோம்னா, இது சும்மா ஏதோ ஒரு பாவத்தினால பக்தர்கள் அப்படி அனுபவித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது பொய்யா போயிடும். பொய்யான விஷயத்தில் வந்து ரமிக்கும் தன்மை இருக்காது. உண்மையான விஷயம், நடந்த விஷயம்னும் போது தான் அதில் ஆணித்தரமாக மனசு பதியும். அப்போ பொய்யில் என்ன தான் பக்தி பண்ணாலும் நம்ம ஊரை ஏமாத்துறோன்னு அர்த்தம். ஆமாம், பொய், அது பொய்யான கதை, அதை நான் பாவத்தை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நம்மளே ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம். உண்மையான கதை, ராமர் வந்திருக்கார், நடந்தார், ராவணனை வதம் பண்ணார், அப்படிப்பட்ட பிரபு இந்த பூமியில் இருக்கிறாரு, நம்ம நினச்சவங்களுடைய இருதயத்தெல்லாம் அவர் திருவடியை வச்சுட்டு போயிருக்காராம். தண்டகாரத்தில் உள்ள முள்ளுனால் தைக்கப்பட்ட அந்த திருவடியை, அந்த முள் எடுத்துட்டு அந்த ரத்தத்தெல்லாம் துடைச்சாச்சு. அப்பா, அந்த முள் குத்துறா, ராமர் காலில் முள் குத்துறோன்னு நம்ம இருதயத்தில் குத்துறா மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த தான் பாவம். அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது அப்படியே பகவான் காலில் அந்த முள் பொக்கும்போது எப்படி இருக்கும், பஞ்சு மாதிரி அந்த பாதங்களில் போய் சுருக்குன்னு குத்துறோம். அதை எடுத்துட்டோம்னா, அந்த முள் எடுத்துட்டோம்னா ரத்தம் வரும். அதை துடைச்சிட்டு ஒரு கட்டு போட்டு அந்த ராமருடைய திருவடி இருதயத்தில் அப்படி வச்சு போட்டுட்டோம்னா அப்பா, இப்போ தான் திருப்தி ஆகுது. ராமர் காலில் போய் முள் குத்துட்டா, ஏன்னா பாதுகையை பரதன் வாங்கி போயிட்டான், வெறும் காலால் நடந்து போனான், முள் குத்துக்கிச்சான். இது வந்து சுகாச்சாரி சொல்கிறாரு, இது என்ன ரசிக்கக்கூடிய கட்டமாக அதெல்லாம். மனசு என்ன, இந்த ஒரு கட்டத்தை படிக்கும்போது ராமர் காலில் முள் குத்துக்குதான், அப்பா குத்துனா ரத்தம் வருமே, நம்மளுக்கே சுருக்குன்னு குத்துனா என்ன வலிக்கும் பா, ராமர் காலில் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு டக்குன்னு அந்த முள்ளை எடுத்து போட்டுன்னு தானே நம்மளுக்கு அப்படியே துடிக்கும். அப்படி தெரியல, உடனே அந்த ராமர் பாதத்தை உடனே அலும்பிட்டு உடனே அந்த கட்டு போட்டு ராமர் பாதத்தை தூக்கி இருதயத்தில் போட்டு வச்சிட்டோம்னா, அப்பா அந்த இருதய தாமரையில் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் முள் குத்தாது இல்லை, மெத்துன்னு இருக்குங்கள ராமருக்கு திருவடிக்கு. இப்போ எந்த முள்ளும் இல்லை, உள்ள இருக்கிற முள்ளும் எத்தாச்சு, அவ்வளோதான் சரி பண்ணியாச்சு. இப்போ நல்லா சுத்தமாக இருக்கிற ராமர் பாதங்கள், அவர் ராமர் திருவடி ஹிருதயத்தை வச்சுன்னா, இப்போ ராமர் மனசை நினைக்காமல் இருக்க முடியல. பார்த்தீங்களா, ராமர் பாதம் முத்துல குத்திச்சோன்னே அப்படி அப்படியே சுருக்குன்னு நம்மளுக்கு தாங்க, உடனே ஹிருதயத்தில் பகவான் வந்து நிற்கிறான் பாருங்க, அந்த திருவடி வந்து நிற்குது பாருங்கள். எப்படி வந்து முள்ளு குத்துணுன்னு சொன்னால் எப்படி ஹிருதயத்தில் சுகாச்சாரியார் சுவானுபவம் அந்த அனுபவத்தை உடனே வர வச்சிடறாரு பாருங்கள். நம்ம ஹிருதயத்தில் ராமர் திருவடியை வந்து பதிய வச்சிடறாரு பாருங்கள். நம்ம நினைக்காமல் இருக்க முடியாது அந்த திருவடியை, ஏதோ அசால்ட்டாக கதை கேட்குற மாதிரி போயிட முடியாது. இடத்துல முள் குத்திச்சுன்னா நமக்கு அந்த முள் வெளி என்னான்னு தெரியும் நம்மளுக்கு, உடனே டக்குன்னு எடுத்து போட்டுன்னு தான் நினைப்போம். அதை ஏதாவது சின்ன முள் உள்ளே இருக்கும், அது பின்னு விட்டு குத்தி 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 அந்த சின்ன முள்ளை எடுத்துருவோம். அது மாதிரி ராமர் பாதத்துலேருந்து எடுத்தாச்சு, அப்படி எடுத்துட்டா தான் நம்மளுக்கு நிம்மதி. அப்படி எடுத்து நம்ம ஹிருதயத்தில் ராமர் திருவடியை பூட்டிக்கணும்னு நினைப்போம் இல்லையா. எப்படி நம்ம ஹிருதயத்தில் ராமர் திருவடியை நிலைக்க வைக்கிறார் பாருங்க சுகாச்சாரியார். எப்படி சொன்னால், எதை சொன்னால் நீ பகவானை நினைப்புன்னு தெரிஞ்சு அழகாக சொல்கிறார் பாருங்க. இது உண்மை தான். ஏன்னா தண்டகாரணத்தில் அவர் கஷ்டப்படுறார் ராமர். அதில் ஒரே ஒரு சின்ன பாட்டு தான் சொன்னார் நம்ம ஹிருதயத்தில் ராமர் நிலைக்க வைக்கிறதுக்கு. எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்கள். 2 அத்தியாயம் தான் பாகவத்தில், ஆனால் ராமர் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஹிருதயத்தில் நிரஸ்த சாமியாதி செய்யேன்னு அப்படின்னு சொல்கிறார். ராமருக்கு சமம் கிடையாது, ராமன் மேற்பட்டவங்களும் கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டு போயிட்டார். ராமர் அப்படி உயர்த்தி பேசுகிறார். அந்த 2 அத்தியாயத்தில் 24,000 ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய உயர்த்தி ராமருடைய புகழை 2 அத்தியாயத்தில் ரொம்ப ஹை லெவலில் தூக்கிட்டு போயிட்டார். ரொம்ப ஹை லெவலில் தூக்கி வச்சிட்டார் ராமரை. யார்? சுகாச்சாரியார். பாகவத்தில் பார்த்தா அருமையாக இருக்கும். அதில் ஒரே ஸ்லோகத்தில் குருவத்தை தெக்தராஜ் ஒரே ஸ்லோகத்தில் ராமாயணம் ஃபுல்லாக அடிக்கிட்டார் பாருங்கள். அவர் அனுபவம் மாதிரி யாரும் வரே வராது சுகாச்சாரியர். அவர் அனுபவித்த மாதிரி ராமாயணத்தை யாரும் அனுபவிப்பாங்க, அப்படி அனுபவிச்சிருக்கார். அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா வால்மீகி தான். அவர் குணங்களை அப்படியே அத்தியாயமாக சர்க்கமாக வர்ணிக்கிறாரு. இருந்தாலும் இவர் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட அதில் அப்படி ரமிச்சு எவ்வளோ ஆழ்ந்த கருத்துள்ளதாக சுகாச்சாரியர் சொல்கிறார் ராமருடைய குணங்களை. கேட்டோம்னா படித்தோம்னா தெரியும். பாகவதத்தில் 9ஆம் ஸ்கந்தத்தில் நவமியில் தானே பிறந்திருக்காரு, அதனால் 9ஆம் ஸ்கந்தத்தில் வரும்.
ஹம், அது மாதிரி ராமாயணம் நவாகம் தானே, ஆனால் 9வது ஸ்கந்தத்தில் கரெக்டாக வச்சுருக்கார் ராமாவதாரத்தை. சுகாச்சாரியார் அருமையாக சொல்கிறார். அதனால் எல்லாம் பக்தி தான் முக்கியம். அந்த பக்தி நமக்குள்ளே வர வைக்கிறார் பாருங்க ராமர் இடத்துல சுகாச்சாரியார். அப்படி இருக்கணும், பகவத் பக்தினா அப்படி இருக்கணும். ராம 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 அப்படி இருக்கணும் பக்தி. அதாவது என்னன்னா, அந்த ஹிருதயத்தில் பகவான் சதா தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த பாவம்தான் முக்கியம். அதில் பணத்துக்காக பஜனை பண்ணுறவங்களையோ இல்லை பணத்துக்காக உபன்யாசம் பண்ணுறவங்களையோ நம்ம வச்சுக்கூடாது. அவங்களும் பணத்துக்காக மட்டும்தான் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் பக்தியும் வராது, ஒன்றும் வராது. என்னமோ சரி குதூகலமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா 4 மக்கள் கை தட்டுற மாதிரி இருந்தால் தானே நாளைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னுக்காக பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பக்தியும் இருக்காது, ஒரு மண்ணங்க இருக்காது. சும்மா என்னமோ பாட்டு போயிடுவாங்க. கேட்கறதுக்கு வேணால் குதூகலமாக இருக்கும். ஊருகணுங்க, கிருஷ்ணன் நம்ம முன்னாடி தெரியணுங்க. அந்த ராமருடைய இதுன்னா அந்த ராமருடைய பஜனை சொல்லும்போது கூட அந்த கதையும் சேர்த்து சொன்னால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். பிரபு இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது விளக்கம் சொல்லும்போது என்ன மாதிரி ரசமாக இருக்கும். நம்ம அதுக்கு தான் பகவான் நம்மளை படைச்சிருக்கான். 4 பேருக்கு பக்தி உண்டாக்குற மாதிரி சொல்லு, விபுலி குரு விஸ்தாரமாக சொல்லு, அதே சமயத்தில் பக்தி உண்டாக்குற மாதிரி சொல்லு அப்படின்னு தான் பிரம்மதேவர் நாரதருக்கு கட்டளையிடுறாரு. உபன்யாசம் பண்ணும்போது பார்த்து உபன்யாசம் பண்ணு, மற்றவங்களுக்கு பக்தி உண்டாகாத மாதிரி பக்தி இருக்கிறத சொன்னாவே பக்தி உண்டாகும். ஆனால் ஜாக்கிரதையாக பக்தி வராத மாதிரி சில பேர்லாம் உபன்யாசம் பண்ணுவாங்க. பார்த்தா பக்தியே வராது. இருக்கிறது பாகவதத்தில் இருக்கிற கதை சொன்னாவே பக்தி வந்துருக்கும். இவங்க இல்லாத பொல்லாதெல்லாம் கூட சேர்த்து கலந்து வம்புலாம் கலந்துட்டு ஆமாம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பக்தியும் வராத மாதிரி அழகாக உபன்யாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி உபன்யாசம்லாம் போய் தலையிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய உபன்யாசம்லாம் பைத்தியம் அடியனுக்கு. அதனால் யார் உபன்யாசம் பண்ணாலும் போய் உட்காந்துருவேன். உட்காந்து இது மாதிரி கேட்டபோது இது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா சும்மா பௌதிகத்தை பற்றி பேசின்னு காமெடி பண்ணின்னு இருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து வந்துடுவேன். நான் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன், எழுந்து வந்துடுவேன், அவ்வளோதான். அது மாதிரி தான் ஒரு இடத்துல பஜனைக்கு போனோம், பாட்டு பாடுறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது, குதூகலமாக இருக்குது. ஆனால் பக்தி இல்லை. உடனே அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து வந்துட்டேன்ட்டேன், அவ்வளோதான். 4 பேர் மெச்சிக்கிறதுக்காக பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கல. பகவானுக்கு பிடிச்சமானதாக இருக்கணும், பகவானை சந்தோஷப்படுத்தணுன்ற நோக்கம் மட்டும்தான் நம்ம ஹிருதயத்தில் இருக்குது. அதனால் என்னடா சமஞ்சசமாக எல்லாரோட பழக மாட்டேன்றே, நீ இப்படி ஒதுங்கி இருக்கிறியே, பரவாயில்ல, நான் ஒதுங்கி இருக்கிறதா கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது ஒருத்தர் பகவத் பக்தியோடு உபன்யாசம் பண்ண மாட்டாங்களா? யாராவது பகவத் பஜனை அந்த கண்ணீர் மல்க பிரேமிகா பாவத்தோட அந்த பஜனை பண்ண மாட்டாங்களா? எனக்கு கிடைப்பாங்க, யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க. நான் எங்கேயாவது ஒரு பஜனையில் அதை அனுபவிப்பேன். அந்த பக்தி பாவத்தோடு அந்த பக்தர்கள் பாடுறதை நான் கேட்பேன். எனக்கு அந்த ஆசை இருக்குது, என் ஆசை நிறைவேறும். அது மாதிரி நான் ஒருத்தர் பார்த்து இது மாதிரி பார்க்கலாம் சொன்னல, இது இப்போ பக்கத்தில் இருக்கலாம் பார்த்தா நல்லா பாடுறாங்க. சில பேர் பார்த்தா அந்த பாவத்தோடு பாடுறாங்க, அதையும் பார்க்குறேன். ஒரு இடத்துல பார்த்தா அது வேற ஒரு இடத்துல, அங்கே பார்த்தா பாவத்தோடு பாடுறாங்க, ஓரளவுக்கு பாவத்தோடு பாடுறாங்க, பரவாயில்ல, தெரியுது நல்லா. இப்போ சுற்றி முற்றி பார்த்தோம்லாம் பார்க்கல. இதெல்லாம் நம்ம நிறைய. அதனால் எது பண்ணாலும், உபன்யாசம் பண்ணாலும் சரி, பஜனை பண்ணாலும் சரி, பக்தி தான் முக்கியம். ஒன்றும் இல்லைங்க, பிரகலாத ஸ்தாலதாரி தரள கதிதையோ வச்சா உத்தவ காம்சியதாரி அப்படின்னு அர்ஜுனன் ஆலாபனம் பண்ணுறானா. அந்த இடத்துல பகவான் பிரத்யக்ஷமாயிடறானா. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ராககர்த்தா அர்ஜுனோ ஆலாபனம் பண்ணுறானா அர்ஜுனன். ஜெய ஜெய சுகாச்சாரியன் ஜெய 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 ஜெயன்னு பாடுபடுற சனகாதி முனிவர்கள் பாகவத கதையை பாவபக்தாக பாவத்தோட அந்த கதைகளை அப்படி பாடுறாங்க, அப்படி பகவானுடைய கதைகளை சொல்கிறாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பக்த சங்கம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்திரனே மிருதங்கம் வாசிக்கிறானா, பிரகலாதர் தாளம் போடுறாராம், உத்தவர் காம்சியம், அதாவது என்னன்னா ஜால்ரா போடுறாராம் உத்தவர். அர்ஜுனன் ராக ஆலபனியோட பாடுறானா, அந்த ராக ஆலபனியோட அழகாக பாடுறானா அந்த ஸ்லோகங்களை.
அந்த பாவத்தோட நர்த்தனம் ஆடின்னு அப்படி பாடுறாராம் சனத்குமார் எல்லாம். அப்படி சனத்குமாராதிகள் அப்படி நர்த்தனம் ஆடின்னு அப்படி கதைகள் சொல்கிறாங்கண்ணா. இந்த இது மாதிரி மேலே கிடைச்சதுன்னா இப்படி ஒரு பாவத்தில் அங்கே பாடலும் பஜனையாகவும் இருக்குது. இந்த ஸ்லோகங்களை பாடலாகவும் பாடுறாங்க, பஜனையாகவும் பாடுறாங்க, கதைகளும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல பிரத்யக்ஷமாயிட்டானா பகவான். வந்துட்டாங்க நகாகம். அந்த இடத்துல பகவான் பிரத்யக்ஷமாகி உங்களுக்கு என்ன வரம் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். பகவானே வந்து கேட்குறான். எந்தெந்த இடத்துலலாம் பாகவதம் இது மாதிரி நடக்குதோ அந்த இடத்துல பிரத்யக்ஷமாக இது மாதிரி பாகவதம் நடந்தால் ஏன் வராமல் இருக்க போகிறான்? ததாஸ்துன்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிட்டான். தெரியுமா? பாகவத மகாத்மியத்தில் வருது இந்த விஷயம். நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. இப்படி அந்த பக்தியோடு கிருஷ்ணனை வரணும்னு கிருஷ்ணனை வர்ணிக்கும் போது அந்த பக்தி பாவத்தோடு சொல்லும்போது கிருஷ்ணன் வந்தபோது இந்த தூய பக்திக்கு தாங்க பகவான் ஆசைப்பட்றான். போலி பக்திக்காக பகவான் ஆசைப்படுறேன். போலி பக்தி, போலி பஜனையை போய் கேட்டு வந்தேங்க நான். போலி பஜனையை, பக்தி இல்லாத, கிருஷ்ண அனுபவம் இல்லாத, அது மாதிரிலாம் போய் கேட்டு வந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு. உத்தம பாகவதர்கள் பகவத் விஷயத்தை மாத்திரம்தான் அனுபவிப்பாங்க. வேறு எதையுமே பாலையும் தண்ணியை வச்சா பாலை மாத்திரம் பரவக்கூடிய பரமஹம்சர்கள் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, புகழ்ச்சிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ஏதோ கூலிக்கு மாரடிக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து என்னென்னா உண்மையாக கிருஷ்ண பக்தியோட இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சதே, இந்த மேடையில் நம்மளை பஜனை பண்ண வச்சுருக்காங்களே, பகவத் கதையை சொல்ல வச்சுருக்காங்களே அப்படின்னு உபன்யாசம் பண்ணும்போது என்ன மாதிரி ரசித்து சொல்லுவாங்க தெரியுமா? குந்தி ஸ்துதி இன்றைக்கி சொன்னால் கூட சொல்லுவேன். ஏன்னா அதில் அவ்வளோ தேன் இருக்குது, அதில் அவ்வளோ தித்திப்பு இருக்குது அந்த பாகவதத்தில். அந்த கிருஷ்ண குந்தி ஸ்துதியில் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது, அதில் அப்படி பக்தி இருக்குது. விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயாம் வனவாச கிருச்சிதா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதாஸ்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதா. வெக்கப்படக்கூடாது, தைரியமாக பேசணும். பகவத் விஷயத்தில் பேசுறதுக்கு என்ன வெக்கப்படணும்? வெக்கப்பட வேண்டிய விஷயத்துலாம் வெக்கப்படாமல் நம்ம தைரியமாக கண்டதெல்லாம் நம்ம செய்கிறோம், தவறுகள்லாம் செய்கிறோம். ஆனால் வெக்கப்படக்கூடாத விஷயத்தில் போய் வெக்கப்பட்டு இருக்கிறோம். பகவத் விஷயம்னா யாருன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நினைச்சேன் சந்தோஷமாக இருங்க. அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை புகட்டுங்க. விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத்து. இந்த துன்பங்கள்லாம் வந்து துன்பமாக சொல்லலை, ஹரே அபிரக்ஷ. இந்த துன்பங்களுக்கு நடுவில் நீ என்னை காப்பாற்றினே கிருஷ்ணா, உன் காப்பாற்றுதல் அல்லவா நான் கண்டேன். இப்போ இந்த துன்பங்களே என்னென்ன அப்படின்னு என்னடா நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சே உன்னை கும்பிடுனதால தான் இந்த துன்பம்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம டக்குன்னு பழியத்தி கிருஷ்ண மேலே போட்டுரும். ஆனால் குந்தமாதேவி பரம பாகவதி இல்லையா, பரம பக்தி அல்லவா, துர்வாசருக்கே சேவை செய்யக்கூடிய பாக்கியம். பரம கோபனகா, துர்வாசர் மகா கோபிஷ்டர். அவருடைய மனசு பக்குவமாக, அவருடைய மனசு புண்படாத மாதிரி அப்படி சேவை செய்திருக்கா குந்தி தேவி, தெரியுமா? அப்போ தான் பார்த்தார், இந்த சின்ன பெண் என் மனசு புண்பட, நான் எப்படிலாம் திட்டுறேன், எப்படிலாம் அவமதிக்கிறேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட மனம் கூச்சாமல் அப்படி எனக்கு பணிவிட பண்ணுறாளே அப்படின்னு கருணை பொங்கி விட்டதான். நீ கவலைப்படாத, உனக்கு பகவான் உனக்கு துணை இருப்பாம்மா, நீ ஏமா கவலைப்படுற குந்தி தேவி? உனக்கு பகவான் துணை இருப்பான், உன் கடவுள் உன் குழந்தைகளை கிருஷ்ணன் காப்பாற்றுவாமா. ஒரு சாதுக்களுக்கு பணிவிட பண்ணிட்டா அவர்கள் வீண் போகவே போகல. அவர்கள் கடாட்சம் பண்ணாங்கன்னா வீண் போகவே போகாது, சத்தியமாக இருக்கும். அவர்களுடைய அனுக்கிரகம் மாத்திரத்தினாலே அவருக்கு எல்லையற்ற பக்தி உண்டாயிடுச்சு கிருஷ்ணனிடத்தில். அன்னைக்கு பிடிச்சா கிருஷ்ணனை 4 கல்லுகள் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். பிள்ளைகளும் கொடுத்தாரு துர்வாசர், பகவத் பக்தியும் கொடுத்துட்டார். கஷ்டம்னு வந்த காலத்தில் கோவிந்தனை நினச்சிக்கோ அப்படின்னு திரௌபதிக்கும் வசிஷ்டர் சொல்லியிருக்கார். இவளும் வந்து மருமகளும் வந்து மகான்களுக்கு சேவை செய்திருக்கா, மாமியாரும் பார்த்தா பகவான்களுக்கு சேவை செய்திருக்கா. துர்வாசருக்கு இவர் வசிஷ்டருக்கு சேவை செய்கிறார். அந்த வசிஷ்டர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதனால் கஷ்டம்னு வந்தால் கோவிந்தன் நினச்சிக்கணும். அதனால தான் தொழில் வரைக்கும் போது கோவிந்தான்னு கதறினான். அவமான சேலைகளை கொடுத்துட்டான். அவன் தான் காப்பாற்றுவான். ஒரு குரு அனுகிரகம் இருந்தால் பகவான் எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுவான். அதனால் கோவிந்தனை நினைங்க, பகவானை நினைங்க. இதே ஒரு பக்தர் பார்த்தா ஒரு மாமி, ஒரு பிராமண மாமி அப்படி பக்தி பண்ணுறாங்க பகவானிடத்தில், அப்படி ஒரு பக்தி குரு அடைஞ்சிருக்காங்க, பகவானிடத்தில் அப்படி பக்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த உண்மையான பக்தி இருக்குது, தெரியுது பார்க்கும்போது. போலி யார் உண்மை யார் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரியும். கருணை உள்ளவர்கள்
அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தி இருக்குதுன்றது நல்ல ஸ்பஷ்டமாக தெரியும். அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தி வந்து அவங்களாம் வேஷம் போட தெரியாது. அவங்களெலாம் கள்ளங்கபடம் இல்லாதவங்க. அது மாதிரி பக்தர்களையும் பார்த்துருக்கேன். அது பெண்கள்லையும் பார்த்துருக்கேன், ஆண்கள்லையும் பார்த்துருக்கேன். அது மாதிரி பக்தர்கள்லாம் கள்ளங்கபடமே இருக்காது. அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தீமைன்றதே தெரியாது. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க எப்போத்தாலும். அவங்க யாருக்காக வேஷம் போட மாட்டாங்க. உண்மையாக இருப்பாங்க கிருஷ்ண இடத்துல. அந்த இடத்துல கள்ளங்கபடம் இல்லாமல் கிருஷ்ண பக்தி, அப்படி கிருஷ்ண பக்தினா அப்படி ஓடுவாங்க, தாவின்னு ஓடுவாங்க. கிருஷ்ண 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 கிருஷ்ணனுடைய இன்றைக்கி பகவானுக்கு பூஜை, இன்றைக்கி பகவானுடைய விசேஷம் நடக்குது, உற்சவம் நடக்குதுன்னா ஒரு ஓட்டம் ஓடுவாங்க. அவ்வளோ பைத்தியம், கிருஷ்ண பைத்தியம் தெரியுமா? அது மாதிரி பக்தர்களையும் பார்த்துருக்கோம். இது மாதிரி வேணாம், எதுவுமே வந்து பக்தி தான் முக்கியம். அந்த பக்தி வந்து போதலை, இன்னும் பக்தி பண்ணணும். என்னென்ன எளிமையான பக்தி பண்ணணும். ஆச்சார அனுஷ்டானங்களோட பக்தி பண்ணுறது எதுக்காகனா, நம்ம பக்தியை வந்து பாதுகாப்பு, பக்தி செதறடியக்கூடாதுக்காக தான் இந்த நியமங்கள்லாம். இந்த பிராணாயாம பயிற்சி, இந்த பிரத்யாகாரம் எல்லாமே, தாரணை தியானம் எல்லாமே இந்த சந்தியாவந்தம் எல்லாமே நம்ம பண்ணுறோம் இல்லையா? அந்த முறைகள் எல்லாமே சொல்லுவாங்களே அங்குரார்ப்பணம், அப்புறமா அந்த திக்பந்தம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அந்த திக்பந்தம் பண்ணுறது எல்லாமே அதோட நோக்கம் என்னென்னா மனசை ஒருமுகப்படுறது தான். பகவானத்தில் ஈடுபடுறதுக்கு தான் நோக்கமே. அது சுலபமாக கதை கேட்டாலே வந்துடுமே ஈஸியாக. கிருஷ்ண கதையில் கேட்கும்போதே ஆனந்தமாக இருக்குமே, அதை அனுபவிச்சலாமே, சந்தோஷமாக இருக்குமே. ஏகாந்த லாபம் வச்சசோன்னு பம்சாம் சுஸ்லோகம் அவளேர் குணவாதமாகும். என்ன மாதிரி கதை, ராமாயண கதை, பாகவத கதை கொஞ்சலாம் கிருஷ்ணத்தில். லட்டு மாதிரி இருக்காங்க கிருஷ்ணன். ராமர் அப்படியே லட்டு மாதிரி இருக்கார். அப்படியே அள்ளி பருகலாங்க. நமக்காக காத்துன்னு இருக்காங்க. நீ எப்படா வருவாய், எப்படா என்னை பற்றி பேசுவேன், எப்படா என்னோட கொஞ்சுவேன், நீ எப்போ கொலாவுவேன், எப்படா என் கதையை பற்றி பேசுவேன், நான் எப்படி சேதியோடு பழகணும், எப்படி ஆஞ்சநேயரோட பழகணும், எப்படி பரதனோட பழகணும், எப்படி லக்ஷ்மணனோட பழகணும், எப்படி சத்ருகனோட பழகணும், இதெல்லாம் சொல்லண்டா. நான் கேட்கணும் போல் ஆசையாக இருக்குல்ல எனக்கு. என் கதையை கேட்குறது தத்பூதிகரம். அதில் அவருடைய கதை கேட்குறது தான் ஒரு சந்தோஷமாக. சேதி எப்படி துக்கம் கூட அவர் மறந்து போச்சான் அவருக்கு. அதான் பப்பு அந்த பாலகாண்டத்தில் பார்த்தா 32 நாள் அஸ்வமேத மண்டபத்தில் லவகுசர்கள் கதை சொல்கிறாங்க. பிரபு ராமச்சந்திர பிரபு அந்த சிம்மாசனத்தில் இறங்கி வந்து மக்களாக உட்காந்து ஆழ்ந்த ரசத்தில் அனுபவிக்கிறாராம். அப்படியே மெய் மறந்து கேட்குறாராம். அப்படின்னா தேகம் மறந்து போச்சு. அந்த ராம் பக்தியில் தானே ராம் பக்தி பண்ணுறார் ராமரே. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த ராமாயணம், அவ்வளோ சுவாரஸ்யமாக. அதனால் நம்ம ஒரு 30 வருஷம் முன்னாடியில் நம்ம பார்த்துருக்கோம். கூடி ராமாயணம் பேசுவாங்க, பலவிதமாக அலசி ஆராய்வாங்க, பலவிதமாக வாக்குவாதம் பண்ணுவாங்க. கைகை அம்மாவை பற்றி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி அவளுக்கு இந்த காரணத்தோடு தான், இந்த காரணத்தில் தான் அப்படி சொல்லியிருக்கா, இந்த காரணத்தில் தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு பலவிதமாக அதெல்லாம் கேட்கும்போது அதுதான் திரேத யுகம், அதுதான் கிருத யுகம். ஆமாம், அந்த பொன்னாலும் காலம்லாம் போய்விட்டது, இப்போ கிடையாது. இன்றைக்கி யார் பகவானை பற்றி பேசுகிறா? எல்லாம் பணம் பணம் பணம். அவர் எதை பற்றி விஷம், பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? சரி, அதனால் நாம் பிறருக்கு அதாவது என்னென்னா, நமக்கு எங்கே தீங்கு வந்துடுமோன்ற பயத்தினால பிறருக்கு நாம் பயத்தை உண்டாக்குறது அறவே தவிர்க்கணும். பிறருக்கு விட்டு கொடுத்துப்பாங்க, பரவாயில்ல, நம்மளுக்கு பயம் வந்தால் வந்து போகுது, நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் வந்து போகுது, புரியுதா? அதனால் மற்றவங்களுக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ராமர் மாதிரி நிச்சயமாக நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். எல்லாருமே ராமரை புகழ்கிறாங்க. அவர் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு அவர் நன்னடத்தை கடைப்பிடிச்சாரா? கிடையாது இல்லையா? நான் இப்படி தான், யார் என்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் என்னுடைய நிலையிலேருந்து நான் மாற மாட்டேன். அந்த ஸ்டடி மைண்ட் இல்லையே. அது போலலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? அதுவும் பெண்களுக்கு தான் மெயினாக. அதுவும் கைகை பாருங்கள், அந்த ஸ்டடி மைண்ட் இல்லையே.
முன்ன வந்து பார்த்தா ராமரிடத்தில் அப்படி கொஞ்சனா அப்படி பாராட்டினா ராமனு தான் என் பிள்ளை, பரதம் கொடுக்க 2வது தான் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் இப்போ மாறிட்டா பாருங்கள். பணம்னும் போது மாறிட்டா பாருங்கள். அந்த அந்த சுபாவம் மாறி போச்சு பாருங்கள். அது மாதிரி மாறக்கூடாது, நம்ம புத்தி மாறக்கூடாது. நம்ம ஒரே ஸ்டடியாக ராமர் எப்படி கடைப்பிடிச்சார் பாருங்க, அவருடைய வழியில் ராமாயணம், ராமருடைய வழியில் நம்ம கடைப்பிடிக்கணும் நிச்சயமாக. அதனால் இந்த ராமருடைய கதையானது நமக்கு பல விதமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கும், பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். ஆமாம், நம்மளுக்கு அருமையாக ராமாயணத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம் எல்லையற்றதாக இருக்குது. நம்ம எளிமையாக மெயினான விஷயத்தை பார்ப்போம். நீ இப்படி தான், நான் இப்படி தான். ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்துமை இல்லை, சுக்கிரன் வாலியும். ஆனால் பார்த்தா பரதனுக்கும் இவனுக்கும் பார்த்தா ராஜ்யத்தை அவர் கொடுக்குறாரு, அவர் வந்து இவருக்கு கொடுக்குறாரு. ஆனால் பார்த்தா 2 பேரும் பார்த்தா வாங்கிக்கல ராஜ்யத்தை. கடைசியில் என்ன, பாதுகை தான் ராஜ்யத்தை ஆடுறது பாருங்க. இப்படி ஒரு அண்ணன் தம்பி ஆனால் பார்த்ததுண்டா? அதுதாங்க அந்த பிரேமை, அந்த அன்புக்கு தாங்க முதலிடம் கொடுக்கணும். அந்த அன்புக்கு முதலிடம் கூட இந்த விரோதபாவம் வராது. பணம் முக்கியமாக, சொத்து முக்கியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ பரதனும் ராமரும் வெட்டின்னு சாக வேண்டியது தான். ஆமாம், வெட்டி மடி வேண்டியது தான். நீயா நானா சண்டை போட்டலான்ட்டு, நான் ஏன் ராஜ்யத்தை விட்டு விடணும்னு. அவன் பரதன் வர வச்சு அம்மா சண்டை, இதுவா அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. ரகுகுலத்தில் வம்சத்து இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாக்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. தியாகராஜர்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனவங்க. நலன் தமதி அவர்களெலாம் பார்த்தா ஹரிச்சந்திரன் முதலானவர்கள்லாம், அப்படி சிபி சக்கரவர்த்தி முதலானவர்கள்லாம் தன்னையே தியாகம் பண்ணவர்கள். அவர்கள்லாம் தியாகசீலர்கள். அவர்கள்லாம் அப்படியேப்பட்ட வம்சத்தில் பிறந்து இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? தன்னுடைய அதான் கெட்டாலும் மேன்மக்கள் தானே, தன் தரத்திலிருந்து தங்களுக்கு குறைய மாட்டார்களே. அப்படி வாழ்ந்தார்கள் அல்லவா ராம பரதன்லாம்ப்பா. அந்த திவ்ய புருஷர்கள் நினச்சி மனுஷன்தான் நினைக்கவே முடியல பாருங்கள். அந்த தெய்வீகமான அந்த குணங்கள் அப்படி மிளிர்த்து பாருங்கள். நம்ம அந்த ஒரு கீழ்நிலையில், அதாவது என்ன சொல்லுவோம், லோக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லோக்கல் நிலையில், அந்த கீழ் மட்டமான நிலையில் பார்க்க தோணலை பாருங்கள். சாதாரண மனுஷனாக பார்க்க தோணலை பாருங்கள். இப்போது சில பேர் அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிறாங்க, அந்த நிலையில் பார்க்க தோணலை பாருங்கள். கோர்ட்டு கேஸ் நிலையிறாங்க, சொத்து. ஆனால் பார்த்தா ராமன் பரதன் நினச்சி பாருங்கள், அவர் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. எங்கேயோ போயிட்டாங்க பாருங்கள். அப்போ நம்ம மனசை உடனே உயர்ந்தது பாருங்கள். அப்படி இல்லை வாழணும். எப்படி விட்டு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அன்புக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அந்த அன்பில் எவ்வளோ குதூகலம் இருக்குது, அந்த அன்பில் எவ்வளோ கருணை இருக்குது, அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஒருத்தர் அரவணைக்கும் போது இதில் கிடைக்கிற சுகம் விரோத பாவத்தினால கிடைக்கலையே. நம்ம நிம்மதியே நம்ம இழந்துடுறோமே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிம்மதி கெடுத்துன்னு தான் மற்றவங்களுக்கு நம்ம இம்சை பண்ணுறோம், பிறர் நிம்மதி கெடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னும் போது இதில் என்ன சௌக்கியம் இருக்குது சொல்லும் பார்க்கலாம்? ஒன்றுமே இல்லையே. அப்படின்னு இந்த ராமருடைய குணங்களை நம்ம வெத்து வச்சு பார்க்கும்போது இதுவே ராம பக்தி தானே. அப்புறம் ராமருடைய குணங்கள் கடைப்பிடிக்க என்ன ஆகும்? மனசு சுத்தமாகிடும். அப்புறம் ராம பக்தி தவிர வேறு என்ன பிரகாசிக்கும் நம்ம ஹிருதயத்தில்? இப்படி கருணாமூர்த்தியாகிய ராமருடைய குணங்களை எடுத்து பேசுறதை தவிர பக்தியோடு எது செய்தாலும் பக்தியோடு செய்யுங்க. ஒரு சாப்பிட்றோமா, பகவான் நைவேத்தியம் பண்ணிவிட்டு கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து, ஸ்ரீ ராமார்ப்பணம் வஸ்து சொல்லிவிட்டு சாப்பிடுங்க. தண்ணீர் குடிமா, ராமார்ப்பணம் வஸ்து சொல்லிவிட்டு சாப்பிடுங்க. எது செய்தாலும் எத் கரோஷி எதர்ஷ்னாசி எத் ஜுஹோஷி ததாசியத்து எத் தபஸ்யசி கௌந்தையா தத் குருஷ்வம் மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணமாக செய்ய கௌந்தையா, புந்தியின் மகனே அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா கிருஷ்ணர். அதனால் பகவானுக்கு அர்ப்பணமாக நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் மனசில் சாந்தின்றது உடனே கிடைக்கும். அதனால் இன்னொரு விஷயம், சில பேர் நல்லா கோபிஷ்டராக இருப்பாங்க. அவர்கள் கையால் உணவு செய்யப்பட்டால் நிச்சயமாக அந்த குணங்கள் அதில் பிரதிபலிக்கும் போது பார்த்தா நமக்கும் அந்த உணவு சாப்பிடும்போது நமக்கும் அந்த குணங்கள் வெளிப்படும். அதனால தான் பகவதர்ப்பணம் பண்ணணும். பகவதர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த தூய்மையாகி விடுகிறது. அதில் ஒரு துளசி போட்டு பகவதர்ப்பணமாக பண்ணும்போது தூய்மையாகி விடுகிறது. அது நல்ல, அதாவது இப்போ தான் சொன்னேன், என்னது வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் கிடையாது. ஆமாம், வெஜிடேரியன் தான் பகவானை படைக்கணும், புரியுதுங்களா? அப்படி பகவானை படைக்கும்போது ராமர்ப்பணம் சொல்லிவிட்டு அந்த ஒரு துளசி போட்டு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் பகவான் பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அதில் உள்ள களங்கமெல்லாம் நீக்கப்படுகிறது.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ரொம்ப பக்தர்கள் அல்லாதவர்களால் சமைக்கப்பட்ட உணவானது நம் மனசில் பக்தியை உண்டாக்காது மட்டும் இல்லை, அவருடைய தீய எண்ணங்கள்லாம் இந்த சமையலில் பிரதிபலிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையாலேயே நம்ம சமையல் செய்து நம்ம பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அவ்வளோதான். அழகாக ராமநாமம் சொல்லிகிட்டே சமையல் செய்யலாம், ராமநாமம் சொல்லிகிட்டே காய்கறி அரியலாம், காய்கறி நறுக்கிட்டு அழகாக நம்ம குழம்பு வச்சுட்டு அழகாக நம்ம பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்லாமே. யார் வேணான்னு சொன்னது? ஆனால் நம்ம கையால் செய்து சாப்பிட்டோன்னா நம்ம ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். இல்லை பக்தர்கள் கையால் செய்து சாப்பிட்றது தான் மனசை பக்குவமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு உதவும். கண்டிப்பாக நம்ம அப்படி தான் செய்யணும். சரி, அதை விட இதெல்லாம் கூட வெளிப்புறமாக தான். ஆனால் மனசில் தான் கிருஷ்ண பக்தி வேணும். பக்தி இல்லாமல் எந்த செயலையும் நம்ம செய்யக்கூடாது. அது எது வந்தாலும் சரி, பஜனை பண்ணுறோமோ, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமோ, இல்லை பாகவத பாராயணம் பண்ணுறோமோ, ராமாயண பாராயணம் பண்ணுறோமோ, இல்லை உபன்யாசம் பண்ணுறோமோ, எது வந்தாலும் பகவானுடைய பக்தி வேணும். ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம், சாதாரண விஷயமா இது ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம், இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படி நினச்சி நல்லா அது நீங்கள் சாதாரணமாக பாராயணம் பண்ணாவே அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். ராமாயணம் மனசுக்கு ரம்யமாக இருக்கும். நீ பாராயணம் பண்ணி பாருங்கள், அந்த சுகத்தை அனுபவித்து பாருங்கள். ராமர் வந்துடுவாருங்க. நீங்கள் நினைக்கலனா கூட ராமர் முன்னாடி வந்துடுவார். அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ தபஸ் இருக்குது இந்த ராமாயணம் பாராயணத்தில். நீங்கள் பண்ணி பார்த்தா தெரியும், அதெல்லாம் அவ்வளோ விசேஷம் ராமாயணம். ஆனால் உடம்புலாம் உஷ்ணமாகிடுது ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது. பார்த்தா உடம்புலாம் கொதிக்கிறது, அப்பா தாங்க முடியல. சரி, ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். இப்போ மூல பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். 5 நாள் மட்டும்தான் பாராயணம் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருக்கிறதுனாலையும் சில சூழ்நிலைகளாலையும் சரியாக பண்ண முடியல. ஆனாலும் எப்படியும் கண்டிப்பாக நவாகம் முறைப்படி நம்ம போட்டுருவோம். நம்ம நிச்சயமாக இந்த யூடியூப்பில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக. ஆனால் நிச்சயமாக ராமாயணத்தை நம்ம பாராயணம் பண்ணுவோம். சரி, ராம 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 ராம் ராம 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 ராம். ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம அம்மா அப்படியே ராமர் கதை, பாகவத கதை அப்படியே நம்ம சொல்லலாம். பகவத் குணங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கலாம், வாழ்நாள் முழுதும் அனுபவிச்சுன்னு இருக்கலாம். அதனால் பகவான் எப்படி சங்கல்பம் பண்ணுறானோ அப்படி நடக்கட்டும். சரி, சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் की जय. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद. जय जानिकांत स्मरण. जय जय राम राम. हर नम पार्वतीपति हर महादेव. सिद्धिविनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मल्लिक की जय. सीतापति राम 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 राम.